सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्भोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. सद्गुरुनाथ महाराज की जय, भारत माता की जय, पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. பிறந்த நாள் அப்படின்னு நம்மளாம் கொண்டாடுறோம். வயசானவாளுக்கு கூட பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு ஆசை இருக்கு. யூனோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 79 அன் பெருமையாக சொல்லிப்பான். அவரோட அர்த்தம் என்னன்னா 79 வருஷம் முடிஞ்சு போயிடுத்தியா, போயின்னு இருக்க, போகிற வழிக்கு போயின்னு இருக்கேன்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்னார் பரிகாசமா, கிழமைன்னு ஏன் பேர் வச்சுருக்கா, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா கழட்டு தன்மையை நோக்கி போயின்னு இருக்கேன்னு அர்த்தமா. ஒரு ஒரு நாள் தேதி கிழிக்கிறத க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணேன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதனால் நாள் நஷ்டமாயின்னு இருக்குங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறது தான் டேவே. அப்படின்னா பர்த்டே எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா. 30 வருஷದಲ್ಲಿ மோகாப்திಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾನು ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲோங்கிற புரந்தரதாசர் 30 வருஷத்தில் ஞானம் கிடைச்ச பிறகு 30 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனேங்கிறார். நமக்கு இன்னும் வரலையே இல்லையா. இந்த சரீரம் அழிய போகிறதுங்கிறத நினைவுபடுத்திக்கிறதுக்கு தான் பர்த்டே. அதை நம்ம பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இத்தனை நாளில் என்ன சம்பாதிச்சோம், என்னைக்கு சாப்டர் முடிய போகிறது, அதுக்குள்ளே அடைய வேண்டியதை அடையிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமாங்கிறது கூட நமக்கு தெரியாது. கபீர்தாசர் சொல்கிறார், டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்துன்னு 2 டேட் இருக்குடா, அந்த 2 டேட்டுக்குள்ளே உன் வாழ்க்கை அடங்கி எடுத்துங்கிற. பரமஹம்சர் அடிக்கடி சொல்லுவார், எல்லாம் 2 நாளைக்கு தானே அப்படிம்பார். ஒரு நாள் உன் படத்தை மாட்டிடுவான், தோற்றமும் ஒரு டேட்டு மறைவுன்னு ஒரு டேட் போட்டுருவான், அவ்வளோதான்டா உன் லைஃபுங்கிறார். இது தெரியும். டேட் ஆஃப் பர்த் கேட்டால் எல்லோரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவா. நோபடி நோஸ் டேட் ஆஃப் டெத், எப்போ வேணால் நடக்கலாம். அப்போ இந்த வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவி கிடைச்சிதே, இதுக்கான அதை சம்பாதிச்சுட்டோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பர்த்டே. மகான்களது பர்த்டேன்னு சொல்ல மாட்டான், ஜெயந்தின்னு சொல்லுவான் இல்லையா. என்ன ஜெயம் இதி ஜெயந்தி. வாழ்க்கையில் எதை அடையணுமோ அதை அடைஞ்சு அடுத்த வாழை அடைவிக்கிறதுனால வாழ்க்கையை ஜெயிச்சவா, அதனால ஜெயந்தி. நம்ம ஒரு நாள் தூத்து போயிட்டே இருக்கோம். ஏன் நம்மளால அடைய முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நமக்குள்ளுக்குள்ளேயே சுவாமி அடிக்கடி சொல்லுவார், ஒப்பற்ற பொருள் உள்ளேயே இருக்கும்பார். ஒப்பில்லாத பொருள் உள்ளுக்குள்ளே இருக்கு அப்படிம்பார். அதை அடையிறதுக்கு எது இடைஞ்சல்னா, யாருமே இடைஞ்சல் இல்லை. நமக்கு இருக்கிற லௌகீக பந்தங்கள், பற்றுகள். ஃபஸ்ட்டு தேக அபிமானம். தேக அபிமானத்தை விட முடியல. புண்ணியக்ஷேத்திர யாத்திரை போகணுன்னா கூட அவன் ஏசி ரூம் கிடைக்குமாங்கிறான், கட்டில் உண்டான்னு கேட்குறா, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கா, நம்மூர் சாப்பாடு கிடைக்குமா, வத்த குழம்பு சுட்டப்பழம் கிடைக்குமான்னு கேட்குறான். பண்டரிபுரம் யாத்திரை போட்டா இல்லையா. லௌகீக பந்தம் நம்ம விடலை, சரீர அபிமானம் விடலை, உறவுகள் விடலை, பற்று விடலை.
இந்த பற்று விட்டால்தான் பகவானை பற்ற முடியும்னு சொன்னால் அதுக்கு வழியும் நமக்கு தெரியல. திருவள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காராத, உன்னால முடியாது. ஃபாரஸ்டில் பிக்னிக் வேணா கொண்டாடலாம், அங்கேயும் சௌரியமான ரூம் எல்லாம் இருந்து. சாமி தபோவனத்தை வச்சார். அவர் இருந்தபோது இருந்த தபோவனம் வேற. இப்போ நம்ம சௌக்கியமாக இருக்கிறது தான் நம்ம தபோவனத்துக்கு போக முடியறது நம்மளால இல்லையா? அப்போ சுவாமி என்ன நமக்கு மார்க்கம் காட்டினார், மெனக்கடாதீங்கோ. சுவாமி எல்லாருக்கும் சேர்த்து தபஸ் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கு. இங்கே வந்து அடுப்பு முட்டின்னு இருக்க வேண்டாம். இலை போட்டு பருமாற தயார், ஊட்ட தயார், உண்ண தயாரான்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன வழின்னு கேட்டால், மறந்து ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், மறந்தே ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், மறந்தொரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், திறந்து வழி காட்டுவான் திரும்பி வராதிருக்க, தந்தே வழி காட்டுவார் திரும்பி வராதிருக்க, கண்டனையோ குருநாதனை காவி முடுத்தவனை காலம் கடந்தவனை கண்ணார கண்டனையோ. மறந்து ஒரு தரமாகில்னா ரெண்டு அர்த்தம். நம்மளை மறந்து குருநாதான்னு சொல்றது அவளுக்கெல்லாம் ரொம்ப நாளாகும். அகஸ்மாத்தா மறந்து போய் அப்படி சொன்னா கூட பலன் உண்டு. மறந்து ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், நம்மளை குழந்தை எதுக்கோ கூப்பிடுறது, எதுக்கு கூப்பிடும், அதுக்கு ஏதோ கஷ்டம் கூப்பிடுறது. அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்திக்கு மட்டும் நம்ம பண்ணணுமா, கஷ்டமே இல்லாமல் பண்ணணுமான்னு பண்ணுவார் சாமி இல்லையா? திறந்து வழி காட்டுவார், ஞான கண்ணை திறந்து திரும்பி வராதிருக்க கண்ணார் கண்டனையோ. நாங்கள் பார்க்கலையே, சாமி காலத்தில் நாங்கள் இல்லையே, எல்லாரும் சொல்லுவா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கணும், அவர் திருமேனியோடு இருந்த காலத்தில் நம்ம இல்லை, நம்ம இருக்கிறது அவர் இருக்க. சாமி இல்லைன்னு நினச்சிட்டா நமக்கு நஷ்டம். இருக்கார். இப்போ சமீபத்தில் கோவிந்தபத்துக்கு ஒருத்தர் வந்தார், ஸ்தூலமாக நான் அவரை பார்க்கலையே அப்படின்னார். இது ஸ்தூலம் தானேன்னு. இது ஸ்தூலம் தானே. சூக்ஷ்மமாக பார்க்குற யோக்கியதை என்னைக்கு வருதோ வரட்டும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவான் 5 விதமாக வழிபடுவா. ஒன்று பரம், இன்னொன்று வியூகம், இன்னொன்று விபவம், இன்னொன்று அந்தர்யாமி, இன்னொன்று அர்ச்சை. பரம்ங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாது நின் திருமூர்த்தம்னு அபிராமி பட்டர் சொல்கிறாரு. அப்படி உணர்வுக்கு அப்பாற்பட்டது, காணக்கிடையா கதியானவளே கருதக்கிடையா கலையானவளேன்னு புரிஞ்சுக்க முடியாத வர்ணனைக்கு வார்த்தைக்கு அப்பாற்பட்ட அனிர்வச்சனீய நிலை, அது பரம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரவாசுதேவனாக நித்தியசூரிகளோடு இருக்கக்கூடிய நிலை. வியூகம்ங்கிறது அவரே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சங்கர்ஷண வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்தன்னு 4 வியூகமாக எடுத்துண்டு சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணக்கூடிய காரியம், அது வியூகம். தன்னை 4 வியூகமாக ஆக்கிக்கிறார். விபவம்ங்கிறது என்ன, பூமிக்கு இறங்கி வந்து ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார். அதனால தான் வைபவம்னு சொல்கிறோம். வைபவம்னா விபவத்திலேருந்து வந்தது தான். பரம்பொருள் மனுஷ வடிவம் எடுத்துண்டு நமக்கு நடந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறையை நடத்தி காட்டி, நடந்துக்கு தெரியாத வாழை கையை பிடிச்சி கூட்டின்னு போய் அதுக்கு மறுபடி மேலே விட்டு மாசா லேக்குற வேலை மாதிரி இடுப்பில் தூக்கிண்டு
உனக்கு நடக்க தெரியல, பரவாயில்ல, நான் தூக்கிட்டு போறேன், உனக்கு கவலைப்படாத அப்படிங்கிற அந்த காருண்ய ஸ்வரூபம் தான் விபவம், வைபவம்னு பேர். சரி, பரமா இருக்கார் சுவாமி, நம்ம அறிவுக்கு எட்டலை, புரிஞ்சுக்க முடியல சுவாமியை. ஏதோ தப்போனத்தில் ஒரு தாத்தா வயசானவர் அப்படின்னு நமக்கு அதுக்கு மேலே நம்ம அறிவுக்கு எட்டலை, அவரோட மகிமை தெரியல. எத்தனையோ மகான்களாக வியூகம் எடுத்து நிற்கிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சுவாமி காட்டின தத்துவம் இதுதான். குரு பக்திங்கிற பேரில் ஃபெனடிசத்தை சுவாமி என்கரேஜ் பண்ணவே இல்லை. குரு தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ரூபத்திலையும் நாமத்திலையும் ட்ராப் ஆகிடக்கூடாது. நமக்கு வழிபடுறதுக்கு ஒரு ரூபம் வேணும், நாமம் வேணுமே தவிர இது பகவான், இது மட்டும் பகவான் சொல்கிறத சுவாமி ஒத்துக்கலை. இப்போ மற்றதெல்லாம் என்னன்னு கேட்பார் சுவாமி. உனக்கு கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்காக நீ ஒரு குருவை கும்பிடு, பாக்கி எங்கே போனாலும் உன் குருவை அங்கே பாருன்னு தான் நம்ம சுவாமி சொல்லி கொடுத்தார். அதனால் தபோவனத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுவாமி காலத்தில் தபோவனம் போனவாளுக்கு தெரியும், இன்றைக்கும் நிறைய பார்க்கலாம். நம்ம சுவாமி தவிர பாக்கி நிறைய மகான்கள் அங்கே மாட்டி வச்சிருப்பான். பாக்கி ஆசிரமங்கள் அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ரேர். சம்பிரதாயத்துக்கு மாறுபாடாக வைக்கிறதுக்கு மாட்டான். சுவாமி எல்லாத்தையும் அனுமதிச்சார். சர்வதேவம் சர்வமதம் ஞானானந்த குருமஜே அத்தனை சம்பிரதாயத்தையும் ஏற்றுண்டார். அப்போ காஞ்சி பெரியவாளா, சிங்கேரி பெரியவாளா, ரமண பகவானா, சேஷாதிரி சுவாமிகளா, யோகிராம் சுரத்குமாரா, என்னென்ன மகான்கள்லாம் நீங்கள் நமஸ்காரம் பண்ணுற அத்தனை உத்தம மகான்களுமே அவர் தான். அதுதான் வியூகம். நாமாஜி வந்து புட்டபர்த்திக்கு போகிறேன்னு சுவாமிகிட்ட சொல்கிறார். ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்டு கூப்பிடுறார், போகலாமா வேண்டாமா. பொதுவாக ஒரு மகான்கிட்ட வழிபாடாக இருக்கிறவ இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யோஜனை பண்ணுவா. அப்படி ஷாப்பிங் மாதிரி போகவும் கூடாது. அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கே என்ன இருக்குது பார்க்குறேன், அங்கே சாம்பிள்லாம் பார்க்கக்கூடாது. சுவாமி பதில் சொன்னார், நமக்கு ஒரு இடத்துல உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால நாம் எங்கே வேணால் போகலான்னா. நீ எங்கிட்ட வந்துட்டியோல நீ ஏன் அங்கே போகிறேன்னு கேட்க முடியாது. கேட்டால் அது குரு தத்துவம் புரியலன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், அங்கே போய் நம்ம சுவாமியை தான் பார்க்கணும். நீ எந்த மகானை வழிபடுறியோ அங்கே உன் குருவை பார்க்க தெரியலன்னா உன்னோடது என்ன குரு பக்தி? அப்போ அது வியூகம். அதுக்கப்புறம் என்ன விபவம்ங்கிறது, அவர் ஸ்தூலமாக நேரவே வந்து எடுத்த அவதாரமாக தபோவனத்தில் அவர் நடமாடினார். ஜிஎஸ் மணி மாமா பாடினார், லீலைகள் நிகழ்த்த திகழ்ந்த தபோவனம். நாங்கள் வந்து லீலைகள் நிகழ்த்த திகழும்னு பாடுவோம். ரெண்டும் தப்பு இல்லை. சுவாமி ஸ்தூலமாக நடமாடினார், இன்னைக்கு இருக்கார். தபோவனத்துக்கு போனால் அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். கீவாஜா அவர்கள் எழுதினார், எந்த மதுரையில் சுந்தர பாண்டியனை ஆட்சி பண்ணினாரோ அந்த மதுரையில் சொக்கநாதரா சுவாமி இருக்காருனார். எந்த இடத்துல ஞானானந்த குருவா நடமாடினாரோ ஆனந்தமாய் தபோவனந்த நிலை அலைந்து திரிந்த பாதம், ஆனந்தமாய் தபோவனந்த நிலை அலைந்து திரிந்த பாதம், ஞானானந்தமாய் தபோவனந்த நிலை அலைந்து திரிந்த பாதம், ஆனந்தமாய் தபோவனந்த நிலை அலைந்து திரிந்த பாதம், ஆதி அந்தமில்லா குருபாதம், ஆதி அந்தமில்லா குருபாதம், அன்பு காட்டி அருளும் மலர்பாதம், மலர்பாதம் துதி செய்தால் அனுதினமோ வாழ்வினில் கோடுமேயோ அரவிந்த மலர்பாதோ. அப்படி சுவாமி இருந்தபோது அனுபவிச்சவா உண்டு. அவள்கிட்ட அனுபவங்கள் நம்ம தெரிஞ்சு அனுபவிக்கலாம். அது ஒன்றும். பிருந்தாவனத்துக்கு போகிறோம், இங்கே தான் ரமன் ரேத்தி கிருஷ்ணன் வந்து கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சி விளையாடினார். அது ஹிஸ்டாரிக்கலாக பாஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறவா உண்டு. எங்கே போயிட்டான் கிருஷ்ணன், இங்கே தானே இருக்கான், இங்கே தானே இருக்கான் அப்படின்னு பார்த்து உணர்றவா உண்டு. அப்படி தபோவனத்தில் சுவாமி இன்னும் இருக்காருன்னு உணர்றவா, அந்த சாநித்தியத்தை உள் வாங்கிக்கிறவா, அவளுக்கு இன்னைக்கு விபவ அவதாரம் இருக்கு. அடுத்தது அந்தர்யாமித்துவம்ங்கிறது. சாமி எங்க இருக்காருன்னு கேட்டா
எங்கே சென்றாலும் காணலாம் எங்கள் தவ திருஞானனை. எங்கும் அவன் புகழ் பாடலாம் அவன் இன்னருள் என்றும் வேண்டியே. எங்கே சென்றாலும் காணலாம். பக்தர்கள் கூவிடும் அழைப்பிலா பாடும் அவன் அருள் பாடலிலா. ஐயன் அருள் பெற்றோர் வீட்டிலா அன்பர்கள் இதய கூட்டிலா. இதான் அந்தர்யாமித்துவம். சர்வாந்தர்யாமிய சுவாமி இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கார். ஒரு தடவை சபரிமலைக்கு போயிருந்தேன் 80s. என் கூட வந்த பையன், நீ தான் ஞானானந்த சாமி ஞானானந்த சாமிங்கிற. எங்கே போனாலும் அவரை பற்றி கேள்வியப்பட்டது இல்லையே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரியவா வாழலாம் ஞானானந்த சாமியை பற்றி நீ கேள்விப்படலைங்கிறதுக்கு அவர் இல்லைன்னு ஆகிடுமாட்டா, பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் என்னடுதுங்கிற மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைடா, எங்கேயாவது ஒரு இடத்துல எத்தனையோ மகான்கள் பார்க்குறோம், எங்கேயாவது பார்க்க வேண்டாமா? சபரிமலையில் நாங்கள் 2 பேரும் எரிமலையில் நடந்துட்டுருக்கோம். பஸ்ஸெல்லாம் எடுத்து நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துல நடந்துட்டுருக்கோம். நின்றுட்டே இருக்கிறத இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கேன். இந்த பார், என்னடா அதுண்ணா, நீ கேட்டியோ இல்லையோடா, அவன் முன்னாடி மாட்டினானா இப்போ அவர் உனக்கா வந்தாரா தெரியாது, இருக்கார் பார் அப்படின்னு. அப்புறம் அன்றைக்கி பஜனை நடந்தது, எல்லோரும் பாடினா, என்னையும் பாட சொன்னான். நான் சுவாமி மேலே பாடினேன், அத்தனை பேரும் வாங்கி பாடினான். அந்த பம்பை சர்தியில் அத்தனை தீபமெல்லாம் விட்டுட்டு அத்தனை பேர் பாடும்பொழுது கண்ணை மூடிட்டு நாமாஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். பஜனை பண்ணும்போது தியானம் மாதிரி பண்ணணும். கண்ணை திறந்து பார்த்தா தானே எவன் வாங்கி பாடுறான், எவன் வாங்கி பாடுறான், எவன் நையாண்டி பண்ணுறான், எவன் ஏந்து போனான்னா அவனுக்கு தெரியும். ஆனால் கண்ணை திறந்து பார்க்காதேன் பார், கண்ணை மூடிண்டு பாடு, அனுபவம் அப்போ தான் கிடைக்கும் பார். அதனால் தானே எங்களுக்கு பஜனை ஆரம்பித்தோடனே கண்ணு மூடிடும். அப்படி கண்ணை மூடி நாமாவளி பாடுறேன், எல்லோரும் வாங்கி பாடுறேன். ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை திறந்ததுக்கப்புறம் ஒரு பக்தர் பக்கத்தில் வந்து நின்று இப்படி தொட்டு கும்பிட்டார், வயசானவர். என்ன மாமான்னு. நான் சுவாமி டிவோட்டி, இது சாயந்தரத்துலேருந்து என்னமோ குருநாதர் ஞாபகம் ரொம்ப இருக்குது, நான் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் கேம்ப் இருக்குது, நாமாவளி கேட்ட ஒன்று ஓடி வந்துட்டேன். சாமி நாமாவளி கேட்க கிடச்சிது. நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் பார், அங்கே பஸ்ஸுக்குள்ளே பார்த்தேன், இப்போ நாமாவளி ரூபத்தில் பார்த்துட்டியா என்ன. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது குற்றாலநாதர் தரிசனம் மட்டும் எதிர்க்க வரோம். அவங்க இது சபரிமலை போய்ட்டு இறங்கிட்டோமா இல்லையா, எதிர்த்த கடையில் அல்வா வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. அல்வா கடையில் உட்காந்துருக்காரு. நீ அந்த அல்வா விடுற, அந்த அல்வா பாரு அப்படின்னு. எங்கெல்லாம் சுவாமி இருப்பார்னு சொல்ல முடியாது. என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, எந்த ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார், யாராகவும் அவர் தான் இருக்கார். பெண்ணை நதியின் வடகரையில் எழுதின கோபாலையா சொல்கிறார், ஊர்லேருந்து கிளம்பி தபோவனம் வந்துட்டு இருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் யாரோ ஒருத்தன் ஏதோ என்கிட்ட வம்பு பண்ணிட்டான், நான் கண்ணாப்பனையும் திட்டிவிட்டேன். தபோவனத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணோடனே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி காட்டி இப்படி பேசலாமான்னு கேட்குறாருங்க. என்ன பண்ண முடியும் நம்ம? அவர் எங்கே இல்லை, யாராக இல்லை, சர்வாந்தர்யாமி. ராமநவமி உற்சவம் நடந்துட்டு இருக்க கண்டரக்கோட்டையில் ஊரில் உற்சவம் முடிஞ்சு எல்லாருக்கும் இதெல்லாம் பண்ணியாச்சு, ஆகாரங்கள்லாம். இவள் ஆற்றுல ஏதோ இவாளுக்கு ஏதோ தயார் பண்ணியிருக்கான். மாமா அங்கே கமிட்டி மெம்பர் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றார் வீட்டு வாசல். திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், அழுக்கா ஒரு ஆள். குளிச்ச எத்தனை நாளாச்சோ, கிட்ட போனால் லேசாக ஸ்மெல் வருது. பசிக்கிறது எதாவது இருக்கான்னு கேட்குறார். ஒரு உஞ்சவிருத்தி பிராமணான்னு வந்தால் நம்ம கொடுக்குற மரியாதை வேற, ஒரு பிக்ஷா எடுக்கிற சன்னியாசியாக வந்தால் கொடுக்குற மரியாதை வேற. யோகி ராம் சூரத்குமார் சொல்லுவார், எந்த பெக்கருக்குள்ளே யோகி ராம் சூரத்குமார் இருக்கான்னு தெரியாது இல்லையா, ஸோ ட்ரீட் எவ்ரிபடி ஆஸ் யோகி ராம் சூரத்குமார் பார். எதுக்கு நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார். நீ உட்காந்துருக்க, பசிக்கிறதுன்னு கேட்டார, சத்து இருங்கோ நான் உள்ளே எதாக இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் மனசு அருவருப்பாக இருந்தது. உள்ளே போனார். ஆனால் உள்ள மணி ஆகிடுத்து, அவள் படுத்துட்டு இருப்பாளுன்னு ஒரு டவுட் இருந்தது. இருக்குமான்னு சந்தேகம் தான், இருக்கா பார்க்குறேன், இவ்வளோ லேட்டாக வரையில அப்படின்னு கேட்டார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தார், அவள்லாம் படுத்துக்கலை. ஆகாரம் இருக்கான்னு இருக்குன்னு ஐயோ ஒருத்தர் வந்து கேட்டால் நான் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டேன். ஒரே அழுக்கு பிச்சைக்காரன், நீ கூட நான் வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்றேன், அவரெல்லாம் உள்ளே கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட முடியாது அப்படின்னார். சரி போயிட்டாரா பாருங்க, முதல்ல நான் ஆகாரம் இருக்குது அப்படிங்கிற. வாசல் வந்து பார்த்தா ஆளை காணும். அடுத்த தடவை தபோவனம் போகிறத
இந்த உற்சவம் நன்னா நடந்துதா? ரொம்ப நன்னா நடந்தது சுவாமி. சாமி தான் வருஷா வருஷம் அழைக்கிறேன், சாமி வரலையேன்னு. வந்துதே, ஆகாரம் இருக்கோ இல்லையோன்னு சந்தேகம் வந்து உள்ளே போயிட்டார். மூக்கக்குள்ள மூடி நீங்கிறார். நிறைய அனுபவங்கள் வேறு ஒன்று சொல்லி மாளாது நமக்கு. எந்த இடத்துலையும் எல்லாமாவும் அவருக்கு நாமாஜி சொல்லுவார். வருஷா வருஷம் மண்டலி ஆண்டு விழா கூப்பிடுவோம், வரேன்பர், 2 டிக்கெட்டாக வாங்கிடுவோம் அப்படிம்பார். கிளம்புற நேரத்தில் சுவாமி கூடவே இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சிட்டு வரான் பிரசாதம் கொடுத்து. சரி வந்துடுவார். வந்து இது பிரசாதம்லாம் எடுத்துன்னு திரும்பியும் குரு பௌர்ணமி முடிஞ்சு சாமி போய் பார்க்க போனால் சாமி வரலன்னு நினச்சின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் பக்கத்தில் யாரும் உட்காண்டிருந்தா, அவள் என்ன பேசிகிட்டு இருந்தா, அங்கே ஃபங்க்ஷனில் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாரான். நான் எங்கிருந்தாலும் என் பார்வையிலேயே இருக்கிறீர்கள்னு அங்கே எழுதி போட்டிருக்காது. சுவாமி சொன்ன வார்த்தை. எப்பவும் அவரோட சிசிடிவி கேமராவில் இருக்கோங்கிற பிரஜை நமக்கு வேணும். அந்த எண்ணம் வந்துடுத்துனா தப்பு எப்படி பண்ண முடியும்? குரு சன்னிதானத்தில் இருக்கிறது நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். குரு சன்னிதானம் எங்கே இல்லை? இதை தான் சுவாமி இன்சிஸ்ட் பண்ணார். குருவுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணுறதா நீ நினைக்காத, ஒன்றால் முடியாது. எங்கே இது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ அந்தர்யாமித்துவத்தை சுவாமி பல இடங்களில் நிரூபணம் பண்ணியிருக்கார். ஹரித்வாருக்கு போயிருக்கா ஒரு தம்பதி. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து சங்கல்பம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்குறார். பண்ணிக்கலாமேன்னு அந்த அம்மா சொல்கிறா. வீட்டுக்காரர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அன்னைக்கு வேணா சங்கல்பம் பண்ணி வைக்கிறது, சாமி பேர் சொல்லிட்டு குளிப்போம்பா, அதெல்லாம் காசு வாங்குறதுக்கு பண்ணுறான் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. புண்ணிய கஷேத்திரத்தை பார்க்கலாம், கொடுத்தா நல்லது. அவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் கிடுக்கிடுந்து ஸ்நானம் பண்ண போகிறார். அவர் சொல்லி சங்கல்பம் பண்ணி காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் போகிற இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், அங்கே போகாதீங்கன்னு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போயா அப்படின்ட்டு கொஞ்சம் தூரத்தை அடிச்சுன்னு போயிடுது. இந்த மாட்டேன்னார அவர் காவி கட்டிட்டு இருந்தார். அவர் தான் குதிச்சு அவரை காப்பாற்றிருக்கார். இங்கே தபோவனத்தில் சுவாமிக்கு வஸ்திரம் நனைஞ்சு போயிடுது. அங்கே கண்ணாத்த ஆம்படையான் கூப்பிட்டார், ஞானானந்தான்னு. சாமி அங்கே போயிடுது அப்படின்ட்டார். இப்படி பல இடங்களில் பல பக்தாளுக்கு அனுபவம் சுவாமி கூட இருக்கார், நிரூபிச்சிருக்கார். அந்தர்யாமித்துவம். அடுத்தது அர்ச்சை. இதுதான் ரொம்ப முக்கியம். அர்ச்சாவதார திருமேனிங்கிறது இதுதான். சாமியை வீட்டில் நம்ம எப்படி வழிபடுறோமோ, சித்திரப்பட ரூபமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் உண்டு. ஒரு ஆம்படை ஆம்படாட்டிக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து, சரி நம்ம சாமிகிட்ட போய் கேட்போங்கிறான். மாமா சொல்கிற, சாமிகிட்ட போய் தபோவன்ட்ட போய் கேட்பானே, அதை இங்கே உத்தரவு கேட்டால் போச்சுன்னா, இது படம் தானே அப்படின்னா மாமி. அடி சாமி படம்ங்கிற நீ, உங்களுக்கு வேணா கேளுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். உத்தரவு கேட்டால் மாமாவுக்கு ஃபேவரபுளாக வந்துடுச்சு. மாமியால் ஒத்துக்கணும். நான் தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன், படம் தானே சொன்னேன். நேராக போய் சாமிகிட்ட கேட்டுருவோம்னு 2 பேருக்கு கிளம்பி தபோவன் வந்தா. முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா படம் என்ன சொல்லித்துன்னாரான். இங்கே நேவேத்தியம் பண்ணினது அங்கே சாப்பிட்ட கதையெல்லாம் உண்டு. கொதிக்க கொதிக்க நேவேத்தியம் பண்ணால் வாய் புண்ணானது, பழையது நேவேத்தியம் பண்ணால் கொட்டாவி விட்ட கதையெல்லாம் உண்டு. அப்போ அர்ச்சாவதாரம் சத்தியம். அர்ச்சாவதாரமாக நம்ம வழிபட்டு நம்மளுடைய ஸ்ரத்தையில் இருக்கு. நம்ம எவ்வளவு ஆசையாக கும்பிடுறோமோ அந்த ஸ்ரத்தையில் சுவாமி நான் இருக்கேன்னு காட்டுறார். அப்படி 5 ரூபத்தில் சுவாமியை வழிபடுற சம்பிரதாயம் வைஷ்ணவத்தில் இருக்கு. இப்போ சுவாமி அவதாரம் பண்ண ஜெயந்தி தினமாக நாம் கொண்டாடுறோம். இன்னைக்கு தான் சாமி பிறந்தாரா அப்படின்னு கேட்டால், சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமிக்கு என்ன வயசுன்னார். உடம்புக்கா ஆத்மாவுக்கான்னார். உடம்புன்னு எடுத்துட்டா இந்த சரீரம் எத்தனை தடவை வந்ததோ நமக்கு தெரியாது கணக்கு. நமக்கே வயசு சொல்கிறோம், ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லி அந்த வயசு சொல்கிறோம். இந்த ஜீவன் எத்தனை வருஷமாக வருது, எத்தனை ஜென்மாவாக வருதுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. மகான்கள் எடுத்துட்டா, அவதாரம்னு எடுத்துட்டா எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கா கணக்கு தெரியாது. நாமாஜி ஒரு தடவை சொன்னார், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சாமி சொல்கிறாரு, அது எப்படி சாத்தியம்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் சொல்கிறேன்பா அப்படின்னார். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா ஒரு பட்டிக்கும் கனெக்ஷன் கிடையாது. அது அதில் ஏறி இறங்கணும். இதான் நம்ம ஜென்மா. ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினா ஒரு பெட்டியில் ஏறினா திருவா விட்டு போகலாம். இதுதான் ஞானிகளோட நிலையில். அவளுக்கு எத்தனை தரம் வந்திருக்கா எல்லாம் அவளுக்கு தெரியும். அதில் வந்து நான் இங்கே இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தேன்னு சொன்னால், இந்த சரீரத்தோடு தான் இருந்திருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை, இந்த சரீரத்தோடையும் இருந்திருக்கலாம்.
மறுக்கவும் முடியாது. இந்த ஆராய்ச்சி சுவாமி ஒத்துக்கவே இல்லை. சுவாமி தன்னுடைய பிறந்த நாளையோ பிறந்த தேதியோ எதையும் அவர் சொல்லலை. அதை சொல்லி யாராவது ஏதாவது சரித்திரம் எழுதி கொடுத்தா அதை மறுக்கவும் இல்லை. அதை மறுக்கவும் இல்லை. சிங்கேரி ஆச்சாரியால் சச்சிதானந்த சிவபேவன் நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர் குழந்தையாக இருந்தபோது அவரோட குரு விருத்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர் ஒரு சமயம் சின்ன பையனாக இருக்கிறதே ஒரு சன்னியாசம் கொடுத்துட்டா. அவள்லாம் ரொம்ப பால்ய வயசுலேயே வந்துடுவா இல்லையா. அவர் ஒன்றா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறத பரமேஸ்வரனுக்கு மீசை வச்ச கவச்சம் அப்படி வச்சார் ஆச்சாரியால். அதை பாலசுவாமிகள் பார்த்துட்டு அவர் நினச்சிட்டாராம், மீசை இல்லாமல் இருந்தால் நன்னா இருந்திருக்குமே, மீசை வச்சுட்டாளே சிவபெருமானுக்குன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். அங்கே அலங்காரம் பண்ணிருக்க ஆச்சாரியால் திரும்பி பார்த்து சொன்னாரா, ரூபமே கற்பிதம், மீசை இருந்தா நீ இல்லாட்டாங்க. கற்பிதம்னா மனுஷனோட கல்பனை இல்லை, பகவான் மனுஷனுக்காக தானே கல்பனை பண்ணி எடுத்துட்ட ரூபம் அப்படிங்கிறத. அதுக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது, எப்போ பறந்ததுன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு இருந்துட்டு இருக்கிற ஆத்ம வஸ்துவாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவாளுக்கு சரீரத்தை பற்றின விசாரம் தேவையில்லை. இப்போ ஏகப்பட்ட ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறவனை கேட்டால் எந்த ஊரில் எப்போ இருந்தேன்னு சொல்ல தெரியாதும்மா. நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆடுவார். அப்படி அநேக ஜென்மா எடுத்திருக்க இந்த ஜீவன் நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய மனுஷ ஜென்மாவை எடுத்துட்டா எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தெடுத்தே இழைத்தே, ஜென்மங்கள் எடுத்தெடுத்தே இழைத்தே, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தெடுத்தே இழைத்தே, ஜென்மங்கள் எடுத்தெடுத்தே இழைத்தே, இனி எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமோ ஐயா, எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டுமோ ஐயா, எத்தனை நாள் இந்த தாரணி வாழ்வு என்றே அறிந்திலனே, வாழ்ந்தே அறிந்திலனே. அருணகிரிநாதர் சொல்ற 7 சமுத்திரங்கள் 7 கடல்ல இருக்கிற மண்ணை எண்ணினாலும் எண்ணிடலாம், என்னோட பிறவி எண்ண முடியாதுங்க. அத்தனை ஜென்மம் எடுத்துட்டேன். ஆசைகள் இருக்கிற முட்டுக்கும் ஜென்மா உண்டுன்னு. ஆசை இல்லாத நிலை வருகிற வரையில் உட்காரணுமா? நீங்க இங்க வாங்க, நீங்க உட்காண்ட அப்புறம் நான் கதை சொல்றேன் வாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கணுமோ இல்லையா? நீங்க சொன்னீங்கன்னா அவரே எழுந்து இடம் கொடுப்பார். ஆயிடுத்த மைக் வேணா அப்படி கொடுக்குறியா, பேசட்டுமா? அவர் ஆசாபாசங்கள் இருக்கிற மட்டுக்கும் அகங்கார மமகாரங்கள் இருக்கிற மட்டுக்கும் ஜென்மா எடுத்தே தீரணும். என்னைக்கு இந்த பாத்திரம் கம்ப்ளீட்டாக எம்டியாகிறதோ காலியாகிறதோ அன்றைக்கி தான் அனுகிரகம் வரையும். அது வரையில் வரவே வராது. ஒரு சமயம் கையில் ஒரு துளசி மாலை வச்சுட்டு இருந்தாராம் சுவாமி. இந்த மாலை யாருக்கு வேணும்னு கேட்குறார். அது ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டவா யாரும் வாயே திறக்கலை. ஆசையாக தான் துளசி மாலை சாமி கையால் கொடுக்குறார். எல்லாரும் அன்றைக்கி இருந்தவா புத்திசாலிகள் போல் இருக்கு. நம்ம இருந்தால் கை நீட்டிருப்போம், பேசாமல் இருந்தா. சாமி பார்த்துட்டு தப்பிச்சேள். சாமி சொல்கிறார், ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தர் வேணும்னு நினச்சிட்டா அத்தனை ஜென்மம் எடுக்கணும்னாராம். ஒரு துளசி மாலைக்கு நம்ம நினைவை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. திருமூலர் சொல்ற ஈஸ்வரோடாயினும் ஆசை அறிமின்கிற எந்த பற்றும் இருக்கக்கூடாது. பகவானோட நீ கலந்த நிலையில அவனையும் வேணும்னு நினைக்காத ஒரு நிலை. அப்படி வரும்பொழுதுதான் ஜென்மா இல்லாமல் போகும். அது வரையில் ஜென்மா எடுத்தே தீரணும். அப்போ என்ன விமோச்சனம்னு கேட்டால்,
ஆசைகளை நல்ல ஆசைகளாக மாற்றிக்கும், பற்ற தெய்வீக பற்றாக மாற்றிக்கும், பாசத்தை தெய்வ பாசமாக மாற்றிக்கும். அதுக்கு தான் சத் சங்கம். சுவாமி நமக்கு காட்டின வழி என்ன? ஆஃபீஸு வீடுன்னு ஒரு ரொட்டீன் இருக்க, தபோவனம்னு ஒரு ரொட்டீன் உண்டாக்கினார். எந்த பலனும் எதிர்பாராமல் கைங்கரியம் என்ற கர்ம ஸ்ரத்தையை காட்டினார். ஒரு சின்ன உபகாரம் பண்ணவாளுக்கே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோமே. நமக்கு இந்த விலை மதிப்பில்லாத சரீரத்தை இந்த ஜென்மாவை கொடுத்துருக்கானே பகவான், ஒழுங்கர் சௌக்கியமெல்லாம் கொடுத்துருக்கானே, பேர்பட்ட பாரத தேசத்தில் புண்ணிய பூமியில் நல்ல குடும்பத்தில் பிறக்க வச்சுருக்கானே, உடம்பு முடியாத எத்தனையோ பேர் பார்க்குறத நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான்னு தெரியறது. ஒரு பார்ட்டு கட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு ரிப்பேருக்கார செலவை பார்த்தா அந்த வேல்யூனால நமக்கு தெரியலையேன்னு தெரியறது. இவ்வளவு பண்ணியிருக்கிற பகவான் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, ஒன்றும் இல்லைப்பா, இத்தனை வேல்யூபிளாக இந்த சரீரத்துக்குள்ள விலமதிக்க முடியாத நானே இருக்கேன், நீ என்ன தெரிஞ்சுக்கோ போகிறோம். அது ஒன்றை தவிர வேறு என்ன உபகாரம்? பகவானுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண முடியுமா? கைமாறு பண்ண முடியாது. என்ன கைமாறு பண்ணலாம்? அவர் நமக்குள்ளேயே இருக்கிறத நாம் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது? மௌனமாக ஆக 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 ஆசைகள் எண்ணங்கள் அடங்க அடங்க அமைதி ஏற்பட 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 பஜனைங்கிறது ஒரு ஆனந்தம். பஜனை முடிஞ்ச உடனே ஒரு மௌனம் இருக்கு, அது ரொம்ப ஆனந்தம் இல்லையா? மௌனம் இருக்கு. சுவாமி மகா மௌனம்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் பேச மாட்டேன்னு ஸ்லேட்டில் எழுதி காட்டுற மௌனம் இல்லை, மனமும் அடங்குகிற மௌனம், எண்ணமே எழாத மௌனம். இது சுவாமியுடைய சன்னிதானத்தில் போனவாளுக்கு எல்லாருக்கும் பிரயத்தனம் இல்லாமல் சித்திச்சிருக்குங்கிறார். இன்னைக்கு போனால் நம்ம தபோவனத்தை உணரலாம். தேவையில்லாமல் பேசவே தோணாது, அடங்க தான் தோணும் இல்லையா? இந்த மகா மௌனத்தை சுவாமி பண்ணி கொடுத்தாருங்க. சுவாமி எப்போ பிறந்தார் அப்படிங்கிறதும் கேள்விக்குறி, எப்போ சித்தியானாருங்கிறதும் கேள்விக்குறி, எந்தெந்த ஊரில் எத்தனை வருஷம் இருந்தாருங்கிறது கேள்விக்குறி. சித்தலிங்க படத்தில் கேட்டால் ஒரு 65 வருஷம் இங்கே இருந்தாருங்கிறான். ஆட்டியாம்பட்டியில் கேட்டால் இங்கே ஒரு 60-70 வருஷம் இருந்தாருங்கிறான். இந்த ரெண்டு இடமே தபோவன் 60s தபோவன் தான் ரொம்ப கம்மி. லாஸ்ட்டு 10 to 12 இயர்ஸ் தான். ஏன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உண்டாக்கி நமக்கு ஒரு இடத்த உண்டாக்கிட்டும் அகண்டமாயிட்டார். அது வெளியே சஞ்சாரம் பண்ணியிருக்கார் நிறையா. அதுக்கு முன்னாடி சூலூரில் இருந்திருக்கார், கள்ளக்குடியில் இருந்திருக்கார், அனுகூலபுரம் இருந்திருக்கார், ஏற்காடு கடைசி. ஏற்காடு ரொம்ப கடைசி. அது சன்னியாசிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது பிரணவ நிலையம். அதுக்கு முன்னாடி பாரத தேசத்திலேருந்து ஆரம்பித்து மொத்த இந்த இந்த ஆசியா கண்டம் பூரா பாத யாத்திரையாக நடந்து 2 தினம் பிரதட்சணம் பண்ணியிருக்கார். ஒரு இடத்துலையும் எத்தனை காலம் இருந்திருக்காருன்னு கணக்கு இல்லை. மலேசியாவில் இருந்திருக்கார், 10 மலை முருகன் கோவிலில் வேல் நட்டிருக்கார், கதிர்காமத்தில் இருந்திருக்கார், ஷட்கோண யந்திரம் வச்சிருக்கார். அவர் எந்தெந்த மகான்களோடு இருந்தாருங்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்கிறத வச்சு குறிப்பு எடுத்துன்னு அந்த காலத்தில் தண்டபாணி சார்னு ஒருத்தர் இருந்தாராம், நம்ம நாமாஜி இல்லை. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் மெம்பர். அவருடைய ஆல் இண்டியா இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சுவாமி சொன்ன காலங்கள்லாம் வச்சு அவர் ஆட்களை போட்டு ரிசர்ச் பண்ணியிருக்கார். 670 வருஷத்துக்கு மேலே போச்சோம், அப்படியே விட்டுட்டாராம். கணக்கே சொல்ல முடியல. கோபாலையா மாமா சொல்கிறார், ஒரு நாள் சாயந்தரம் பஜனை முடிஞ்சுது, சுவாமி புண்டரீகம் போட்டு நிறுத்துறதுக்கு முன்னாடி சட்டுன்னு பக்தியை பற்றி ஒரு பேச ஆரம்பிச்சுட்டு, கபீர்தாசர் ஒரு சமயம் வாத்தில் சாதுக்களாக வந்துட்டா அவளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கேயாவது போய் கேட்டுன்னு வரலான்னு போனார். போன இடத்துல எங்கேயுமே கிடைக்கல, அலையா அலைஞ்சு சுற்றிட்டு திருப்பி வர்றார். அங்கே எல்லாருக்கும் சமாராதனை நடந்துட்டுருக்கு. என்னம்மா ஏதுன்னு கேட்டார். நீங்கள் அனுப்பிச்சேன்னு 2 பசங்க ராம் லக்ஷ்மண் 2 பேர் கொண்டு கோதுமை மாவு சர்க்கரை காய்கறி நெய்யெல்லாம் கொடுத்துட்டு போனான்னு சொன்னார். கபீர்தாசர் கதறி அழுதுட்டார், ராமரோட கருணையேன்னு சொல்லி நிறுத்திட்டு, யாரோ சொல்லி கேட்டதில்லை, பக்கத்தில் சாமி இருந்து பார்த்தது. கோபாலையா எழுதியிருக்காரு. சாமியோட காலத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? பல மகான்கள் சரித்திரத்தில்
சாமி அப்போ இருந்தது, சாமி நேர பார்த்தது, அது ஒரு தனி சாப்டர். இப்போ காலக்கணக்குக்கு அப்பாற்பட்ட சுவாமி. அப்போ எப்படி இந்த ஜெயந்தி கொண்டாடுறதுங்கிற பழக்கம் ஏற்பட்டதுன்னு கேட்டால், சித்தலிங்க மடத்துக்கு அப்புறம், சித்தலிங்க மடத்துலேயும் தபோவனம் அந்த டயத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. சுவாமி அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலலாம் சித்ரா பௌர்ணமி ஒன்று தான் சுவாமி கொண்டாடின ஒரே உற்சவம். ஏன்னா அது அவரோட குரு ஸ்மரண ஆராதன வைபவம். அதுலேயும் சுவாமி ஒரு சூக்ஷ்மம் பண்ணினார். என்ன தெரியுமா? அவர் ஜோதிட மடத்து சங்கராச்சாரியார், சங்கர பரம்பரையில் வந்தவர். இன்னைக்கு சுவாமி ஆராதனை எப்படி நடக்கிறதுன்னு நம்ம தபோவனத்தில் பார்க்குறோம். அது ஈஸ்வரையர்கிற பக்தர் எழுதியிருக்கார். சுவாமி சித்தி ஆயிட்டாராங்கிறது கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மகாபரிவாள, சிங்கேரி ஆச்சாரியால், யோகிராம் சுரத்குமார் சுவாமி, பூண்டி மகானை எல்லாம் கேட்டிருக்கா, அண்ணாவை போய் கேட்டிருக்கா, அண்ணாலாம் வந்து பார்த்துருக்கார். அவசரப்பட்டு வைக்க வேண்டாம்னு ஹரிதாஸ் சுவாமிகிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு அண்ணாவே எழுதியிருக்கார். குருவாரம் வரலும் பார்க்கலான்னு. அப்புறம் எல்லாரோட உத்தரவுப்படியும் திருமணியில் மாற்றங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் 7th ஜனவரி அன்னைக்கு உக்காண்டவரை 10th ஜனவரி அன்னைக்கு தான் உள்ளே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இப்போ இருக்கிற மாதிரி ஐஸ் பாக்ஸ் இதெல்லாம் எந்த சாதனங்களும் இல்லாத காலம். மனுஷ சரீரமாக இருந்தால் தாங்காது. இதை விட சதாசிவகிரி சுவாமி சொல்கிறார், ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது உடம்புலங்கிற. எப்படி இருந்தார் சுவாமினா? தக்க 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 தக்கன்னு ஜொலிச்சுன்னு இருந்தார். ஹி வாஸ் ஸ்லீப்பிங் லைக் அ கோல்டன் ஹியூங்கிறார். அப்படியே பொன்னார் மேனியனாக இருந்தார். பக்கத்தில் அப்படி ஒரு பிரகாசம், இதோ இப்போ ஏந்து வந்துடுவாருங்கிற மாதிரி இருந்தது. எப்படி உள்ளே வைக்க முடியும்? எல்லாருக்கும் எப்படி ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் அவரே சங்கல்பிச்சுண்டபடி அவர் கிளம்பிட்டாருங்கிறதுனால உள்ளே வைக்கிறது என்ன பண்ணலான்னு பெரியவாளை போய் கேட்டதுக்கு, வைதீக மரப்படி ஒரு மகானுக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி பண்ணணும்னு உத்தரவு கொடுத்துருக்காரு. ஆராதனையும் அப்படி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு. போன நாள்லாம் ஆராதனை மகோன்னதமாக நடக்கிறது. தபோவனத்தில் பார்த்தா ஒரு பக்கம் சண்டி ஹோமம் நடக்கும், வேத பாராயணம் நடக்கும், தேவார் திவ்ய பிரபந்த பாராயணங்கள் நடக்கும், வேத பாராயணங்கள் நடக்கும், பஜனை நடக்கும், காவடி எடுப்பா. இனிமே நம்ம சனாதன தர்மத்தில் எந்த சம்பிரதாயமும் பார்க்க முடியலன்னு அத்தனையும் சேர்த்து அங்கே பார்க்கலாம். அவ்வளவும் சேர்த்து ஒரு 15 நாளைக்கு கிருஷ்ணபிரிய மீனா சொல்ல நைமிஷாரண்யம் மாதிரி இருக்குது தபோவனம். அப்படி ஒரு உற்சவம். யாருக்கு எது பிடிக்குமோ, பஜனை பிடிக்குமா பஜனை கேளு, வேதம் தெரியுமா வேதம் சொல்லு, தியானம் பண்ணுறியா தியானம் பண்ணு, ஹோமம் பண்ண தெரியுமா அங்கே போய் அவளை கலந்துக்கும், சண்டி பாராயணம் அங்கே போய் கலந்துக்கும், லலிதா சாசனம் இது பண்ணு. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. அத்தனை பேர் எல்லாருக்கும் இடமளிக்கும் ஏகாந்த குருபாதம். அப்படி தானே அத்தனையும் முறைப்படி பண்ண சொல்லி தான் அப்படி தான் நடக்கிறது இன்றைக்கும். இதையே அவர் அவரோட குருவுக்கு பண்ணலை? அவருக்கு தெரியாதா? கர்மாவுக்கு வர்ணபேதம் உண்டு, பக்திக்கு கிடையாது, ஞானத்துக்கு சரீரமே கிடையாது. அப்போ குரு ஸ்மரண ஆராதன வைபவத்தில் குரு ஸ்மரணையை மட்டும் எடுத்துட்டார் சுவாமி. எல்லா மக்களும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஆராதனை எப்படி பண்ண முடியும்? சுவாமி பரிவிராஜகராக கிளம்பிட்டார். போதியந்த சுவாமி எப்படி மடத்துலேருந்து கிளம்பினாரோ அப்படி கிளம்பிட்டார். போதியந்த சுவாமி வடவாம்பலத்தில் ஆத்ம போதியந்தாளுக்கு அதிஷ்டானம் அமைச்சார். அவருக்கெல்லாம் விதிவத்தாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் நாம பிரச்சாரத்துக்கு கிராமமாக அலைஞ்சார தவிர வருஷா வருஷம் வடவாம்பலத்தில் போய் ஆராதனை பண்ணதாக நமக்கு சரித்திரத்தில் இன்ஃபர்மேஷன் இல்லை. அவர் இருந்த இடத்துலையும் ஆராதனை பண்ணினதுக்கு தெரியல. என்ன பண்ணினார்? குரு ஸ்மரணை தான் இருந்திருக்கணும். குரு சொன்னார் நாம பிரச்சாரம் பண்ண சொல்லி, குரு சொன்னதை கேட்கறது. அப்போ நான் அந்த குரு ஸ்மரணையை சுவாமி எப்படி பண்ணினார்? பஜனம் போஜனம்னு 2ஆ பண்ணினார். சாப்பாடு கூப்பாடும்பர். நாம சங்கீர்த்தனம் எல்லாரும் பண்ணலாம், ஆகாரம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அத்தனை பேரோட திருப்தியில் குருநாதர் திருப்தி அடைகிறார்னு. ஏன்னா அவர் பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணினார், பல வகைப்பட்ட ஜனங்கள் அவருக்கு கைங்கரியம் பண்ணினார். அப்போ எல்லாரோட மனசும் புண்படாமல் நம்ம தர்மத்தை எப்படி கொண்டு போகலாம்னு சுவாமி அப்படி தான் பண்ணினார். அப்போ அவரோட சித்ரா பௌர்ணமி உற்சவம் மட்டும்தான் கொண்டாடி இருக்கார். எல்லா இடத்தையும் அன்றைக்கும் ஆட்டையாம்பட்டியில் அது நடக்கிறது, சித்தலிங்க மடத்தில் நடக்கிறது, தென்னாங்கூரில் நடக்கிறது, கோவிந்தபுரத்தில் நடக்கிறது, மலேசியாவில் வாழ ஏகப்பட்ட சத்சங்கம் வச்சுருக்கா. 20 சத்சங்கத்துக்கு மேலே இருக்கேன். எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்தேன். சித்ரா பௌர்ணமினா எல்லாருக்கும் ஃபெஸ்டிவல் தான். சாமி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை சித்ரா பௌர்ணமி குருஸ்மரண தினம்னு கொண்டாடிட்டோம். அவரோட ஆராதனை வைதீக ஆராதனை நடக்கிறது. குரு ஆராதனை எப்படி பண்ணினார்? குரு ஸ்மரணமாகவே பண்ணிட்டார்.
அவரோட ஜெயந்திங்கிறது சுவாமி இருக்கும்போதே கொண்டாடப்பட்டது தான். சுவாமி சித்தியானதுக்கு அப்புறம் உண்டாகலை. சித்தலிங்க மடம் வாக்கில் இருக்கும்போது சிவகாமின்னு ஒரு அம்மா இருந்தா. அவ்வாத்துக்கார சுந்தரராம் ஐயர்னு பரம பக்தாளவா, சிங்கேரி ஆச்சாரியாட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவா. அவளுக்கு சுவாமியை பற்றி தெரிய வந்து சுவாமிகிட்ட அனன்யமான பக்தி அவளுக்கு. இன்றைக்கி சித்தலிங்க படம் போனால் சிங்கேரி ஆச்சாரியால் சச்சிதானந்த சிவாபி நரசிம்மபாரதி சுவாமிகளுடைய ஆயில் பெயிண்டிங் சுவாமி இது ரெண்டுமே அங்கே இருக்கும். அது இவா தான் மாட்டினது. ஏன்னா இவாளுக்கு சிங்கேரி ஆச்சாரியாளாகவே சுவாமி தரிசனம் கொடுத்துருக்கார். ரமண பக்தருக்கு ரமணராகவே தரிசனம் கொடுத்துருக்கார். பிரம்மஞானி தானே, எல்லா சுரூபமாக இருக்கிறவர் தானே. அப்போ அந்த சிவகாமி அம்மாவுக்கு முருகன்ட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவளுக்கு ஒரு விஷன் மாதிரி கிடச்சி சுவாமியுடைய சரித்திரத்தை பூரா அவள் தியானத்தில் பார்த்துருக்கான். தான் பார்த்ததை வந்து சுவாமிகிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவள் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தைக்கிருத்திகை கொண்டாடுறதுங்கிற பழக்கத்தை சுவாமி உண்டாக்கி. தைக்கிருத்தியோட விசேஷம் என்ன அப்படின்னா, ஞானானந்த தரிசனத்தை நித்யானந்த சுவாமி சொல்றார், சுப்பிரமணிய சுவாமி பிரம்மதேவனுக்கு பிரணவ பொருள் தெரியலேன்னு சிறையில் அடைச்சிட்டு, ஏண்டா அவனை போய் ஜெயிலில் போட்டுவிட்டியே, சிருஷ்டி யாரா பண்ணுவான்னு அப்பா கேட்டார். சிருஷ்டி தானப்பா நான் பண்ணுறேன்னு விட்டார். அருணகிரிநாதர் சொல்றார், அயன்யனவாகி ஹரியனவாகி ஹரண்யனவாகி அவர் மேலா இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனுவாழ எனது முன்னோடி வரவே எனது முன்னோடி வரவேணும். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அதுக்கும் மேலான பரம்பொருள்னு ஒன்று உண்டு, அதுதான் முருகனுங்கிறார். சிருஷ்டியை நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டார். இது வந்து தப்பான ஒரு உதாரணம் ஆயிடுமே. நீ அவனுக்கு கேள்வி கேட்டுட்டியோடா, உனக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியாம நான் கேள்வி கேட்பேன், இவ்வளோண்டு பையன். சரி அவனுக்கு தெரிஞ்சுதான் நீ சொல்லுன்னா. எப்போ கேட்டுட்டியோட நீங்கள் சிஷ்யன் ஆயிடுறேன், குருங்கிற மரியாதை கொடுத்தா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. பையன் நம்மளே மடக்கிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. இவரே தான் அவர். முருகன் வேற சிவன் வேறையா? அதனால நம்ம குழந்தை என்ன சொல்றதுன்னு பாப்பா. அப்பாவுக்கு தெரியலடா கண்ணா நீ சொல்லு அப்படின்னு அப்பா கேட்குற மாதிரி அப்படி குனிஞ்சு இப்படி கேட்டாராம். அப்பனுக்கு உபதேசம் செய்த ஞான சுப்பனும் நீதானோ, அப்பனுக்கு உபதேசம் செய்த ஞான சுப்பனும் நீதானோ, அன்று முப்பிடி அவளை உயர்ந்து புசித்த கண்ணப்பனும் நீதானோ, அன்று முப்பிடி அவளை உயர்ந்து புசித்த கண்ணப்பனும் நீதானோ. அப்படி கேட்ட உடனே ஒரு உபதேசம் பண்ணார் முருகப்பெருமான். அதில் சொன்னால் உபதேசம் ஆயிடுது. சிவபெருமானுக்கு ஒன்றும் பிரணவத்தோட அர்த்தம் தெரியாமலாம் இல்லை. குழந்தை என்ன சொல்றதுன்னு பார்க்கலான்னு பம்பாள் சொன்னாலாம், அது என்ன ஊற வஞ்சனை சம்பிரதாயம் இருக்குது. நான் இல்லைங்களா, வலது காதில் தான் குரு சொல்லணும், ஆனால் நான் இடது பக்கம் இருக்கேனே. குழந்தை என்ன சொல்லான்னு எனக்கு கேட்க வேண்டாமா நானா? முருகா எனக்கு இந்த காது சரியாக கேட்கல, இந்த காதில் சொல்லணும். அதுக்காக இரு இரு செவி மீதிலும் பகசை குருநாதா, இரு செவி மீதிலும் பகசை குருநாதா, சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசை குருநாதா, சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசை குருநாதா. இரு செவியிலும் முருகன் சொன்னாராம். அம்பாளுக்கு சந்தோஷம், குழந்தை இவ்வளோ அழகா சொல்றது என் குழந்தை அப்படின்னு.
ஏய் என் குழந்தைங்காதிரி நம்ம குழந்தைடி எனக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறார். இந்த தினம்தான் தைக்கிருத்திகை. முருகன் குருவாகி உபதேசம் பண்ணி சரி அவனை விட்டுடுறா பாவம் அப்படின்னு சொல்லி பிரம்மாவை ரிலீஸ் பண்ணி அவருக்கும் உபதேசம் பண்ணி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாராம். அந்த தினம்ங்கிறனால தைக்கிருத்திகை குரு குகனான அனுகிரகம் பண்ண தினம், சிவகுருநாதனா இருக்கிற தினம். இந்த தினத்துல சுவாமி அவதாரம் பண்ணதாக அந்த அம்மாவுக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கு. அப்ப அதை சுவாமி ஆமோதிச்சதுனால கரெக்டுன்னு அர்த்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எதையுமே ரெஃப்யூஸ் பண்ணலை, அதுதான் பிரச்சனை. அதில் ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்லாம் வேற போட்டிருக்கார். 1800 ஜனவரின்னு போட்டு ஏதோ டேட்டெல்லாம் போட்டிருக்காரு. சாமி இருக்கும்போதே புக்கை போட்டு கொடுத்தா சாமி அப்படி இருக்கட்டுமே அப்படின்ட்டார். யார் எது கேட்டாலும் சாமி அப்படியே இருக்கட்டுமே அப்படின்ற. எது அவர் வயசு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பிரம்ம வஸ்து. இப்போ சுவாமி சொல்கிறார், இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறேன். ஞானானந்த விஜயத்தில் நான் சொல்லியிருக்கேன், கீவாஜா இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அவரை சரித்திரம் எழுத சொல்லி 2 பக்தாள் ரிக்வெஸ்ட் பண்ணான். காந்தி ஆசிரம கிருஷ்ணகிரன்னு ஒரு பக்தர், அப்புறம் நாமக்கல் ராமசுவாமிகர்னு அவர் 2 பேரும். அவர் சொன்ன சுவாமியோட மகிமை தெரியறதுயா, பெரிய மகான் பிரம்மஞானின்னு தெரியறது. சரித்திரம்னு எழுதுறதுன்னா அதுக்கு எப்போ பிறந்தார், யாருக்கு பிறந்தார் எல்லாம் வேணுமே. அவர் கேட்டால் எது கேட்டாலும் சரியாக சொல்லவே மாட்டேங்கிறார். பட்சிகள்லாம் ஆகாசத்தில் பறக்கும், ஆனால் எங்கே பறந்ததுன்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது. மரத்தில் கூடு கட்டும், அப்புறம் அடுத்த கூட்டுக்கு போயிடும். அந்த கூட்டை பற்றி அதுக்கு பிரஜை இருக்காது. குழந்தைகள்லாம் சின்ன வயசில் நிறைய விளையாடும். பெரியவாளானதுக்கப்புறம் என்ன விளையாடினு கேட்டால் பாக்கியெல்லாம் பேசிட்டு இருப்பார். இந்த சுவாமியோட அவதாரத்தை பற்றி அவர் கேட்க வரும்போது, ஆமாம் அங்கே கோவிலில் மணி அடிக்கிறாங்க, அங்கே போவோம், அங்கே ஆகாரத்துக்கு நாழி ஆகிடுது அப்படின்னு தட்டி கழிச்சுட்டார். அவருடைய லீவு முடிஞ்சு போயிடுத்து, அவர் கிளம்பணும். சரி சுவாமி நான் கிளம்புறேன். ஆமாம் வந்த வேலை ஆயிடுத்தோன்னார். ஞாபகம் ஒரு கதை சொல்லும்போது இன்னொரு கதை ஞாபகம் வருது. நான் என்ன பண்ணுறது, சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் சிங்கேரி ஆச்சாரியால் அவர் பேரானந்த பிரம்மானந்த நிலையில் இருக்கிறவர். அசடுகள்லாம் அவர் சித்த சுவாதீனம் இல்லாதவன்னு நினச்சு நடத்துவார். அது செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவர் தினம் இவரை பார்த்துட்டு ரிப்போர்ட் அனுப்பணுமா அவரோட பாஸுக்கு. அது அவர் ஞானானந்த பாரதி சுவாமிகள் அட்வொகேட் கிருஷ்ணாசிரியர் எழுதியிருக்கார் குருகிருபா விலாசத்தில். என்ன பார்த்தீரேன்னு, எப்பவும் போல தான் இருக்கார். என்ன எழுதிரு, நேற்று எப்படி இருந்தாரோ அப்படி இன்னைக்கு இருக்காருன்னு எழுதுவேன். முந்தானத்து என்ன எழுதுவேன், முந்தானத்து எப்படி இருந்தால் அப்படி நேற்று இருந்தான்னு எழுது. அவர் கிளம்புறார். வந்த காரியம் ஆயிடுத்தான்னு, இவர் வேவு பார்க்க தான் வந்திருக்கார். அவர் வந்த காரியம் ஆயிடுத்தான்னு இல்லை அப்படி இப்படின்னார். அவள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்த போது இவர் தான் பிரசாதம் கொடுத்துருக்கார். அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாராம். வெலை வெளுத்து போயிட்டார். யார் பிரசாதத்தால் இன்றைக்கி நாம் நன்னா இருக்கோமோ அவரை செக் பண்ண நாம் வந்தோமே. சுவாமிகள் சொல்கிறார், ஒரு ரூமில் 10 பேர் இருக்கான்னு வச்சுப்போமே, அந்த 10 பேரில் 9 பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தெரியறதுன்னு வச்சுப்போமே. இந்த 9 பேர் பைத்தியமா இந்த ஒருத்தன் பைத்தியமானு கேட்டாங்க. எனக்கு பகவான் தெரிகிறாரு, உங்களுக்கு தெரியல ஐயா, நான் பைத்தியமா நீ பைத்தியமா? ஏன் மகான்கள்ட்ட எதையும் மறைக்க முடியாது. வந்த வேலை ஆச்சான்னார் சுவாமி கீவாஜாட்ட. இல்லை அப்புறம் இன்னொரு சமயம் வரேன் அப்படின்னு பிரசாதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். காருக்கு போனதுக்கப்புறம் சுவாமி கூப்பிட்றான்னு ஒருத்தர் ஓடி வந்து செய்தோ சுவாமி பிரசாதம் கொடுக்குறாரு சொல்ல போகிறாருன்னு இவர் எங்கேருந்து வர. இவர் வர்றதுக்குள்ளே 2 கையில் 2 மாம்பழத்தை எடுத்துன்னு பிள்ளையாராட்ட குடுன்னு ஓடி வருது. இது வந்துட்டு ஆடி அவர் கையில் கொடுத்து, இது நல்ல அருமையான மாங்கனி, உயர்ந்த ரகம், தபோவனத்தை சுவாமி பிரசாதமாக கொடுக்கறது, சாப்பிட்டுடுவோம். இது எந்த மாமரத்தில் எப்போ பூத்து எப்போ காய்ச்சி எப்போ பழுத்தா என்ன, பழம் முக்கியம்னாராம். கிட்ட சொன்னாராம், வேற ரொம்ப தோண்டினா மரம் விழுந்துடும் அப்படின்னாராம். ஆராய்ச்சி பண்ண போனால் உன் நம்பிக்கை விழுந்துடும். ரிசர்ச் வேண்டாம், கண்ணெதிர்க்க இருக்கார். இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, அவர் பார்த்தா தெரியறது, பகவான்னு தெரியறது இல்லையோ. இப்போ இன்னைக்கு இருக்கார் ரமணன் பாகவதன், வி ரமணன் பாகவதர் சொல்லுவார், ஜஸ்ட் கண்ணால் பார்க்கும்போதே இவர் மனுஷன் இல்லை பகவான்னு சாதாரண மனுஷனுக்கு புரிஞ்சிடும். பார்த்தவன வெறும் கிளான்ஸ் அந்த திவ்ய தேஜோமங்கள ரூபம் தேஜோமங்கள ரூபம் நித்யம் தினகர
सत्यं तेजोमङ्गलरूपं नित्यं दिनकरकोटिप्रकाशं सत्यं ज्ञानानन्दगुरुं भजे ज्ञानानन्दगुरुं भजे தேஜஸ் தெரியறது. பார்த்த உடனே அன்பும் கருணையும் தெரியறது. இந்த நாமாவை சொன்னால் நமக்கு நடக்கிற மாற்றங்கள் அற்புதங்கள் தெரியறது. வேற என்ன டெஸ்டிமனி வேணும்? என்ன ஏன் ரிசர்ச் பண்ணணும்? ஆனால் மக்களோட புத்தி என்ன? அவர் எந்த ஊர் சார்? அவர் தமிழ்காரர் தானா? என்ன ஜாதி, என்ன கோத்திரம்? ஒருத்தர் கேட்டார். நான் அவரை பற்றி படித்தவரில் வெங்கோபகன் பாடிகள் பிள்ளை எல்லாம் சொல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ திங்க் அவர் பிராமணரே இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது. நம்ம அம்மா அவர் ரிக்வேத சாக்காத்தியாயி எல்லாம் சொல்லியிருக்கு, ஞானம் சாசம் அதெல்லாம் இட்டு கட்டினது சார் கிடையாது அப்படின்னு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சேன். கரெக்டு மாமா நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. வந்துட்டாளா நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு? அவர் பிரம்மம் மாமா, பிராமணன் இல்லைன்னு. பிரம்ம ஜாதி கிறுக்குத்தனம். உன்னுடைய சின்ன டப்பாக்குள்ளே நீ அதை போட்டு அடைக்க ட்ரை பண்ணுற அந்த ஆகாசத்தை அது மாட்டவே மாட்டாது. கிவாஜாவே சொன்னார், அது ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சுவாமி சொன்னார். வாஸ்தவம் தானே, கண்ணெதிர்க்க இருக்க. அவர் கிவாஜா சொல்கிறார், பசியோடு இருக்க, திடீர்னு வழியில் ஒரு தோட்டம் வருது, இல்லை ஏகப்பட்ட பழங்கள் அப்படியே பழுத்து தொங்குறது, யாரும் இல்லை, நீ என்ன பண்ணுவேங்கிறார். முதல்ல சாப்பிடுவியா இல்லையா? உனக்கு அந்த பசி இல்லாதனால கேள்வி கேட்குறேன். ராமலிங்க சுவாமிகள் பசித்திருன்னார, அந்த ஆன்மீக பசி உனக்கு வந்துதானால் சுவாமி அப்படியே முழுங்கிடுவேன், இல்லை சுவாமியால் முழுங்கப்படுவேன். ஏதோ ஒன்று நடக்கும் இல்லையா? அந்த பக்தி இல்லாதனால, குரு மகிமை தெரியாதனால, எத்தனையோ ஆண்டாண்டு காலம் தபசு பண்ணினாலும் கிடைக்காத ஒரு மாபெரும் சித்தியை சர்வ சகஜமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகான், ஞானத்தையே பிரசாதமாக தரக்கூடிய ஒரு மகான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு அந்த அனுகிரகம் பண்ணுறதுக்காக சுவாமி தைக்கிருத்திக ஜெயந்தி ஒத்துண்டார். நாமாஜி சொன்னார் இந்த இன்சிடெண்ட்டை. பாம்பேயில் ஹரிதாஸ் சுவாமி உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, நடுவில் தைக்கிருத்திகை வந்துடுத்தோம். அப்போ ஒரு 2 நாளைக்கு பஜனை ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வந்துட்டு தபோவனம் வந்துட்டேன். சுவாமி கேட்டார், என்ன தாசர் உபன்யாசம் ஆகிடுதா அப்படின்னு. இல்லை சுவாமி, சுவாமி ஜெயந்திக்காக வந்தது, திருப்பி நான் போயிடுவேன், 2 நாளைக்கு பஜனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படியா? எந்த சுவாமிக்கு ஜெயந்தி? அது இப்படி கேட்குறாரு. ராமசுவாமியா கிருஷ்ணசுவாமியான்னு? நம்ம சுவாமிக்கு தான். சுவாமி இன்னைக்கு தான் பிறந்ததா? யார் சொன்னா? மருத்துவச்சு சொன்னால? சாமி ஒன்றும் பிறக்கல, இன்னொரு பக்தர்கிட்ட உதிச்சுதுன்னு சொல்லியிருக்கார் சுவாமி. முருகனுக்கு உகந்த நாள் கொண்டாடணும்னு விருப்பப்படுறா, சுவாமி சம்மதிச்சுதுன்னு விட்டார். என்னைக்கு வேணா கொண்டாடலாம், எல்லா நாளும் 365 நாளும் ஜெயந்தி தான், 365 நாளும் ஆராதனை தான். ஆனால் சுவாமி அதை கொண்டாடுறது தான் கொண்டாட்டங்கிற ஒரு சாக்கில் குரு ஸ்மரணம் நமக்கு வேணும். எப்போ பார்த்தாலும் எப்போதும் குருபாதம் நினைவாய் நெஞ்சேன்னு பட்டினத்தார் சொல்கிறார். எப்பவும் குரு ஸ்மரணம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி நம்மளால முடியல, ஒரு ஜெயந்தி ஒரு ஆராதனைன்னு வரும்போதாவது குரு ஸ்மரணை வேணும். குருநாதனை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, திருமூலர் சொல்கிறார், கருடன் உருவம் கருதும் அளவு பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே, குருவின் உருவம் கருதும் அக்கணமே திரிமலம் திரிந்து சிவன் அவனாமேங்க. கருட மந்திரம் ஜபிச்சு கருடனை தியானம் பண்ணினா பாம்பு கடிச்ச விஷம் இறங்கிடுறாப்புல, குருவை எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்கிறியோ உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? நீ அதுவே ஆயிடுவேப்பா. अपना सारी के करती तत्काल, अपना सारी के करती तत्काल, नागी काल वेळ दया लागी, नाही काळ वेळ दया लागी, सद्गुरु
ஒருத்தொத்தரும் அவரோட கலக்கிற மட்டுக்கும் அவர் ஓய மாட்டாராம். ரமண பகவான் சொல்றார், புலி கண்ணில் பட்ட இறையும் குரு கண்ணில் பட்ட சீடனும் தப்பவே முடியாது. குருநாதன்ட்ட போயிட்டா மார்க் பண்ணிடுவார். நம்ம தப்பிச்சே போக முடியாது அவர்கிட்டேருந்து. எப்படியாவது சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவரோட நிலைமைக்கு நம்ம ஒசரணுமா, அது விட நம்மளை விடவே மாட்டாங்க. என்ன ஒரு கருணை, எவ்வளோ ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் நம்ம இருக்கோம். எவ்வளோ சந்தோஷப்படணும் தெரியுமா இல்லையா? சர்வ நிச்சயமாக நமக்கு என்ன உண்டோ அது கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூர்த்திக்கிட்ட நம்ம இருக்கோம். திருவண்ணாமலையில் வெங்கட்ராவுன்னு இருந்தார். அவர் ஹரிதாசிரமோட பூர்வாசிரம சித்தப்பா. வாத்து மாமி சுவாமிகிட்ட கேட்டா, தை கிருத்திகை சாமி ஜெயந்தின்னு எல்லாம் பண்ணுறாளே, சாமி அனுமதி கொடுக்கணும், நான் கொண்டாடணும். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அந்த அம்மா கொடுத்தார் சுவாமி. கொண்டாடு, சுவாமிக்கு பக்தாள் பண்றாப்புல பண்ணக்கூடாது, என்ன குழந்தைக்கு அம்மா பண்ற மாதிரி பண்ணணும். பிறவி இல்லாத சிவபெருமானுக்கு காரைக்கால் அம்மையார் அம்மாங்கிற மாதிரி சுவாமி அந்த அம்மாவை அம்மாவா ஏத்துண்டார். அவ பண்ண பாக்கியம் என்ன இல்லையா? சொல்றார், குழந்தைக்கு அம்மா பிறந்த நாள் கொண்டாடுறத வசூல் பண்ணி பண்ணுவாளா? பண்ணக்கூடாது. இல்லை, எங்கேயும் வசூல் பண்ணாத, நீ ஏன் பண்ணு, எனக்கு இழுத்து விட்டுக்காத. பெருசா பாகவதாளை கூப்பிட்டு பஜனை பண்ணு, கணபதி ஹோமம் பண்ணு, 11 ஆவர்த்தி தான். ரொம்ப செலவு இழுத்து விட்டோன்னா பணத்துக்கு என்ன பண்ணணும்னு குழப்பம் வந்துடும். எளிமையான ஆகாரம் என்ன உண்டோ போடு. தன்னுடைய ஃப்ரேம்டு திருவுருவம் அவரே கொடுத்துருக்கார். கொடுத்துட்டு காவி வஸ்திரம் சாத்தாத, நீ அம்மா அம்மா பிள்ளைக்கு காவி கொடுக்கப்படாது, மஞ்சள் வஸ்திரம் சாத்து. இந்த பாட்டியே என்கிட்ட சொன்னாங்க. எவ்வளோ பாக்கியம்! யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? யார் தபோவனத்துக்கு டைரெக்டாக வந்தாலும் திருவண்ணாமலை போயிட்டு வந்தாச்சா, ஜெயந்திக்கு அங்கே போயிட்டு வந்தால் தான் இங்கே தரிசனம் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடுவார். நாமாஜி சொல்லுவார், அத்தனை பாகவதாள் வருவா, அப்படி பஜனை நடக்கும் அந்த இடத்துல. அவளுக்கு அனன்யமான பக்தி சுவாமிகிட்ட உண்டு. அவள் பரம்பரையெல்லாம் இருக்கா, இன்றைக்கும் இருக்கா. அவள் பெரியவாள்லாம் இல்லை, அவளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு சமயம் அந்த மாமியும் மாமாவும் தபோவனம் வந்திருக்கா சுவாமி தரிசனம் பண்ண. திருவண்ணாமலையும் தபோவனம்ங்கிறது இன்றைக்கி வண்டியில் போனால் 1 மணி நேரம், அந்த காலத்தாலாம் பஸ்ஸில் வருவா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். அதனால் காத்தால் வந்தால் உடனே கிளம்புறேன்னு சாமிகிட்ட அவசரப்பட முடியாது. 2-3 விஷயம் இருக்குது. அதெல்லாம் சாமி லேசில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். நமக்கு அவரோட இருக்கணும்னு எவ்வளவு ஆசையோ அதை விட அதிக ஆசை நம்மளை அவர் கூட வச்சுக்கணும்னு, அருள் பண்ணணும்னு சுவாமிக்கு ஆசை அப்படின்பாரு. அவர் கருணாமூர்த்தி இல்லையா? அதனால அவ்வளவு லேசில் உத்தரவு கொடுக்க மாட்டார். அடுத்தது என்ன, திடீர்னு யாரா மகான்கள் வருவா. சகடபுரம் பெரியவா வந்திருக்கார் 1957, சத்யசாய் பாபா வந்திருக்கார். அது மாதிரி நிறைய மகான்கள் வருவா. சிங்கேரி ஆச்சாரியால் தபோவனம் வந்ததையும் நாமாஜி எழுதியிருக்கார். அம்பேத்கர் சுவாமிகள் வந்தது எழுதியிருக்கார். எந்த நேரத்தில் என்ன வைபவம் நடக்கும்னு தெரியாது, நமக்கு மனசு வராது. அடுத்தது என்ன, ஈஸ்வரர் ஒரு சம்பவம் எழுதுறார். இப்போ மணிமண்டபம் சன்னதி கட்டப்படுறதுக்கு முன்னாடி இந்த கணத்தண்டை ஒரு கோடை மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்தோம். சாமி அந்த பக்கம் வந்துட்டார். வந்த உடனே நாங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்ன உடனே அங்கே உக்காண்டார் சுவாமி. என்ன பேசலாம்னு கேட்குறார். இன்னொரு 5-6 பேர் சுவாமி இருக்கான்னு வந்துட்டான். ஈஸ்வரையர் தைரியத்தை வரவழைச்சுண்டு, அவளாம் என்ன பாக்கியசாலிகள், சாமிகிட்ட கேட்குறாரு, தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நம்ம இப்போ 4 புத்தகத்தில் படித்ததை நம்ம ஒப்பிப்போம் நம்மளா இருந்தா. அவர் என்ன பேசினாரோ அது அவர் எழுதலை. 1 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே அனுக்கிரக பாஷணம். சுவாமி குரல் கேட்கறது, அங்கே சுவாமி இல்லை, தட்சிணாமூர்த்தி உட்காண்டிருக்காருங்க. பகவத்பாதாள் உட்காண்டிருக்கார். வள்ளலார் காட்சி கொடுத்தார். அப்படி அநேக திவ்ய தரிசனங்கள்.
சரி எனக்கு ஏதோ தோன்றது போலுக்கு ஒரு பிரமே நான் நினச்சின்னு பேசாமல் இருந்துட்டேன். முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். 10 பேரும் ஒருத்தரோட பேசிக்கிற அந்த ஆனந்தம் கலைஞ்சு போயிடும்னுட்டு ராமாஜி சொல்லுவார். பஜனை முடிஞ்ச உடனே பிரசாதத்து கூட நிற்காது, ஓடி போயிடும்பர். சர்வத்திர ஹரிநாம சொன்ன ஹரினா சரின்னு கிளம்பிடும்பர். ஏன்னா அங்கே நின்னா அவனுக்கு 2 லட்டு கொடுத்தா எனக்கு 1 லட்டு கொடுத்தான்னு விவகாரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு பாட்டே உண்டு, கானாமிருத்தமே கருணை பிரசாதம்னு ஒரு பாட்டு. பஜனை தான் பிரசாதம், எதுக்கு நிற்கக்கூடாது. பேசாமல் அப்படியே நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கும் போது எனக்கு இந்த மாதிரி அன்றைக்கி தோணித்து, அட உனக்கு கூடவா. அப்போ அவன் இருந்தானே, அவனுக்கு 10 பேருக்கும் அந்த தரிசனம் கிடச்சிது. தட்சிணாமூர்த்தியை பற்றி பேச முடியும், தட்சிணாமூர்த்தியாக தரிசனம் கொடுக்க முடியுமா, ஆச்சாரியால் தரிசனம் கொடுக்க முடியுமா, அவர் யார், என்ன சமாச்சாரம், எப்படி புரிஞ்சுக்கிறது, வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. வேறொரு பக்தர் கருங்குளத்துலேருந்து வரார். மீரா பஜன் நிறைய பாடுவாராம். சுவாமி அவரை நீங்கள் தன் ரூம்லேயே படுக்க வச்சுட்டாராம். பாதி ராத்திரி ஏதாவது தரிசனமோ அனுபவங்களோ கிடைச்சா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? பாக்கியம் சுவாமின்னார். சுவாமி கட்டில் படுத்துட்டார், இவர் கீழே படுத்துன்னு இருக்கார். சுவாமி பக்கத்தில் படுத்துன்னு நல்லா சத்தியமாக தூக்கம் வராது. ஒரு ஆனந்த லகரி. அவர் அறியாமல் கண்ணை மூடினுட்டார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஏதோ முழிப்பு வந்தது. பார்த்தா சுவாமியோட கட்டில் மேலே கோட்டி சூரிய பிரகாசனாக பாலகிருஷ்ணன் படுத்துட்டு இருக்காங்க. ஞானானந்த தரிசனம் புக்கில் இருக்கிற சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். கிருஷ்ணமூர்த்தியா அந்த பக்தர் பேர் மீரா கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டிருக்கு. பேர் கருங்குளத்தை சேர்ந்தவர்னு. வெலவெலுத்து போயிட்டாராம். கையை காலை அசைச்சுண்டு சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் குழந்தையா தரிசனம் கொடுக்குறான். இவர் அப்படியே பிரபோ அப்படி கத்திட்டார். சத்து கழிச்சு பார்த்தா தேவான்னு சுவாமி படுத்துட்டு இருக்கார். இப்போ எந்த நேரத்தில் எந்த அனுபவம் யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது. ராமகிருஷ்ணா மடத்தில் அத்தனை ஸ்தோத்திரங்களுக்கும் அர்த்தம் எழுதின அண்ணா சுப்பிரமணியர், நீங்கள் அண்ணான்னு போட்டிருக்கோம் பார்த்துருப்பேன் புக்கிலெல்லாம். அவர் எழுதியிருக்கார். நான் சுவாமியை முதல்ல தரிசனம் பண்ணுறது இத்தனை வருஷம் உபாசனை பண்ண பரதேவதையே நான் அவர் ரூபத்தில் பார்த்தேன், அம்பாளா பார்த்தேன்னு எழுதியிருக்கேன். அங்காள பரமேஸ்வரி அடிமைங்கிற வெங்கட்ராம சுவாமிகள் சாட்சாது தட்சிணாமூர்த்தியாக எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. நான் தபோவனத்தில் நரம்பும் சதையுமா மனுஷ ரூபத்தில் தட்சிணாமூர்த்தியை நான் பார்த்தேன்னு எழுதியிருக்கேன். இப்போ எப்படி கிடைக்கும்னு தெரியாததுனால அவன் என்ன பண்ணால் காத்தால் டிஃபன்லாம் போட்டுவிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி பசங்களுக்கு வச்சுட்டு சாயந்தரத்துக்கு பட்சம்லாம் இருக்கடா சாப்பிட்டுருக்கோம். வீட்டு விட்டு வெளியில் போயிடக்கூடாது, ரோட்லலாம் ஓடிடக்கூடாது, வாகனங்கள்லாம் வரும், பசங்களாம் விஷமக்கார பசங்க எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கா. சாமி லேஸில் உத்தரவு கொடுக்கல. அன்றைக்கி ராத்திரி வரல ஆகாரம் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாள் காத்தால போனால் போகிறோம். ஆனால் குழந்தைகள் அப்படி விட்டுட்டு வந்ததில்லை, இருப்போன்ட்டார். குழந்தைகள் தனியாக இருப்பாளேன்னா சாமி அங்கே இருக்கு அப்படின்னுட்டார். அன்றைக்கி அவளுக்கு என்ன அனுபவமோ அனுகிரகமோ என்ன கைங்கரிய பாக்கியமோ அங்கேயே இருந்துட்டா. மறுநாள் காத்தால் உத்தரவு கொடுக்குறத பயப்பட வேண்டாம், சாமி காவல் இருந்தது, குழந்தைகள் தான் ரொம்ப உபச்சாரணை பண்ணிட்டான் என்ன அப்படி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவளுக்கு ஒன்றும் புரியல. அங்கே போய் பார்த்தா என்னம்மா தாத்தா இருக்க சொல்லிட்டாரா, ஒன்றும் பண்ண முடியல, விஷமம் பண்ணாமல் இருந்தாலும் ஒழுங்காக சாப்பிட்டாலும் எல்லாம் சாப்பிட்டோம், வெளியில் போய் கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தோம், ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்துட்டு இருந்தது வாசலில். ஐயோ ஆமாம், எங்களுக்கு அதை தாண்டி போகிறதுக்கு பயமாக இருந்தது, வேறு யாரும் உள்ளே வரவும் முடியல, நாங்களும் வெளியில் போக முடியல, கல்லால் அடித்தோம் குச்சியால் குத்தினோம், அதை நகரவே மாட்டேன்னு ஒருத்தர். ஓ இதை தான் உபச்சரணன்னு சொன்னாரோ. நீங்கள் வர்றதை காட்டணும்னு பார்த்தோம், நீங்கள் வர்றது அது போயிடுத்து. அடுத்தது குடும்பத்தோடு போகிறத என்ன நீ தானே குச்சியால் குத்தின, என்ன நீ தானே கல்லால் அடிச்சேங்கிறாராம். அவளுக்கு அப்படி ஒரு அனுபவமாகி சுவாமிக்கு வருஷா வருஷம் சமீப காலம் வரையில் அவள் அதை கொண்டாடின்றதுக்காக இன்றைக்கி அவள் குடும்பத்துக்காராட்ட சுவாமி கொடுத்த அந்த திருவுருவம் இருக்கு, சுவாமியோட ஸ்ரீ பாதுகை இருக்கு. அவள் இன்றைக்கும் அவள் குழந்தையாக தான் பாவிக்கிறாள். அது மாதிரி தபோவனத்தில் வசந்தி அம்மான்னு இருந்தால் அவள் குழந்தையாக தான் பாவிச்சிருக்காள். நம்ம மாத்துக்கு வருவா, வரும்போது சொல்லுவா, என் குழந்தை ஐஷன் வந்திருக்கேன், சுவாமி பாதுகை, என் குழந்தை ஐஷன் வந்திருக்கேன், பால் நல்லா ஆற்றி கொடுக்கணும், சாதம் நல்லா குழவாக பிசையணும், தேங்காய் சில்லெல்லாம் இருக்கக்கூடாது, முதட்டு பல்லு கிடையாது சாமிக்கு குத்திடும்,
இந்த மாமிக்காக எழுதப்பட்ட பாட்டு தான். ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும் பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும் பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. ஆரா துயங்கரங்களும் ஆரிடும் உந்தன் நானே ஆரா துயரங்களும் ஆரிடும் உந்தன் முன்னாலே அழகு சுந்தரமே நாரவமுதமே. அழகு சுந்தரமே ஊரார் உன்னை மெச்சி குழந்தையாக பார்த்தாலும் பாரிலே நீ எனக்கு பிராணநாதன் தானே. எத்தனையோ பக்தாள் வருவா சுவாமிகிட்ட. மகான்கள்ட்ட எதுக்கு போகிறோம்? மோட்சம் வேணும்னா ஞான வைராக்கியம் பக்தி வேணும்னு கேட்டுட்டு போகிறோமா? நம்ம லௌகீக பிரார்த்தனைக்கு தான் போகிறோம். என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவாளான்னு சுவாமி கோச்சிக்கலை. 1000 பேர்கள் அருகினிலே வந்து ஆன பல கதைகள் அண்ணலிடம் சொல்வார், அத்தனைக்கும் செவிசாய்த்து அவரவர் உளம் பார்த்து அனுகிரகம் செய்கின்ற அற்புத அழகினேன்னு படி. யாருக்கு நான் சொல்றதுக்கே தேவை ஏற்படாமல் சுவாமியை பார்த்த மாத்திரத்தில், அந்த சன்னிதானத்தை இருந்த மாத்திரத்தை, இப்போ தானே வந்திருக்கோம், இருப்போமே 2 நாளைக்கு களைச்சி வந்திருக்கோம், தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுவோம், யாருங்க அவளுக்கு ரூம் கொடுப்பா, ஆகாரம் எடுத்துப்போம் அப்படி சொல்லி அந்த அன்பு உபச்சரண தரிசனத்திலேயே 50% அவளுக்கு என்ன எதுக்கு வந்தோன்னு மறந்து போயிடும். தேவா வேண்டுவோங்கிற ஒரு வார்த்தை ப்ராப்ளம் சால்வ்டுன்னு அர்த்தம். அது சாமி அவ்வளோதான். அதில் ஒரு ஒரு அழகு இருக்குது. என்னென்னா சாமி வேண்டிக்கப்பா அவனுக்கு நல்லது நடக்கும் அப்படி தான் நம்மளாம் சொல்லுவோம். இந்த வேண்டுவோங்கிறதுலையே நீ வேண்டிக்கோ, உனக்கான நானும் வேண்டிக்கிறேன். தன்னை சிங்குலராக சுவாமி யாரையுமே சொல்லாமல் தன்னை சேர்த்துன்னு தான் சொல்லுவார். நாம் எப்போ வந்தது? சுவாமி கடுமையாக பேசி யாருமே பார்த்ததில்லை, சாமி கோச்சுண்டு யாருமே பார்த்ததில்லை. சாமிகிட்ட ஒரு தரம் கேட்டாலாம், கோவமே வராதா சாமின்னா? யார் சொன்னா? வருமே அப்படின்னு சொல்லி வேணுன்னே கண்ணெல்லாம் முழிச்சு கிழிச்சு காட்டி இப்படிலாம் பண்ணாராம். நாங்கள் பார்த்ததே இல்லையேண்ணா. சுவாமி பக்தாளுக்கு யாராவது அபச்சாரம் பண்ணா சாமி கோவம் வரும், மற்றபடி சாமி கோச்சுக்காது. எந்த நிலையிலையும் அந்த பேரானந்த நிலையிலேயே சுவாமி இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிறப்பிறப்பில்லாத ஒரு பரம்பொருள் எதுவோ அது ஜெயந்தி ஆராதனைங்கிற நியதிக்கு உட்பட்டு, தபோவனத்துக்கு உட்பட்டு, அந்த சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டு, யார் யார் எந்தெந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அத்தனை மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லார் வழியும் அனுசரிச்சுண்டு. ஒருத்தர் ஸ்ரீவித்யா உபாசகர் வந்தாரா, நாமாஜி தான் சொன்னார். அது கூட என்கிட்ட ஸ்ரீவித்யா உபாசனை ரொம்ப உஸ்தி, கிரமமான குருகிட்ட வாங்கிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப முக்கியம். என்னன்னா குப்தமாக இருக்கணும், ரகசியமாக இருக்கணும், அதை பிரகடனப்படுத்தக்கூடாது. நல்ல உன்னதமான ஸ்ரீவித்யா உபாசகால் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு வெளியில் டிஸ்கஸ் பண்ண மாட்டான். அவர் யாரோ ஒருத்தர் பாவம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. சாமி நான் ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணுறேன் அப்படின்னாரா. அது என்ன சக்கரம்? உருட்டினா ஓடுமா? அதில் எழுதிட்டு நித்யானந்த சுவாமி எழுதியிருக்கார். இப்படி சொல்கிறதுனால சுவாமி பரிகாசம் பண்ணான்னு எடுத்துக்கூடாது, அந்த பக்தருக்கு அது. சுவாமி ஸ்ரீவித்யா உபாசனையோட உச்சத்தை தொட்டவர். உபாசகாலுக்கு தெரியும் அவர் யாருன்னு, அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியும். கிரமமாக எடுத்துண்டு சுவாமி சொல்ல அந்தர்முகமாக பண்ணுவோமே. பக்திங்கிறது பரவசம் ஆகிடப்படாது. நம்ம பக்தி பரவசம்னு வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையோ, பரவசம் ஆகிடப்படாது. நீ என்ன பண்ணுறேன்னு 10 பேர் பார்த்து கையை காலை தூக்கி ஹூன்னு கத்தி ஒருத்தர் வீடியோ எடுத்து உடனே அதை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு அந்த கூத்தெல்லாம் வேண்டாம்.
பக்தி நம் வசமே இருக்கட்டும். மனசு உருகி அழணும், கதறணும், ரெண்டாவது ஆளுக்கு தெரியக்கூடாது. அந்த பக்தி தான் சுவாமி ஏற்றுக்கிறார். இந்த வேஷமெல்லாம் இங்கே வேண்டாம்னு சில பேரை கண்டிச்சிருக்கார் சுவாமி. அந்தரங்கமான பக்தி, சுவாமியுடைய அந்த சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட மாதிரியான முறைகள், அத்தனை பேரையும் அனுசரித்து ஒரு தினசரி வழிபாடு, அத்தனை பேருக்கும் புரிகிறாப்பில் வேதாந்த ரகசியங்கள் அடங்கின ஹரிகுணமாலை. ஹரிகுணமாலையில் சொன்ன பாட்டெல்லாம் அனுபவிக்கணும். அப்படி ஒரு வேதாந்த ரகசியம். அது பாடுற போதே உனக்கு அனுபவம் ஆயிடும்னு சுவாமி வச்சுட்டார். நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற சமாச்சாரம்லாம் கிடையாது, எல்லாம் அனுபவம். சுவாமி சொல்கிற மாதிரி மெசேஜஸ் ரொம்ப சிம்பிளாக எங்கேயுமே பார்க்க முடியாது. சாமிக்கும் ஆசாமிக்கும் ஒரு எழுத்து வித்தியாசம் பார். ஆங்கிறது இந்த ஆ என்ன தெரியுமா? ஆணவம் அப்படிம்பார். ஆணவம் போனால் சாமி. இவ்வளோ சாதாரணமாக இருக்குது. இந்த ஆணவம் போகிறதுக்கு வழி சுவாமி சொல்கிறார். குருகுலத்தில் வந்து தொண்டு செய்து பணியும் பணிவும் கொண்டு இருப்போம். சத்சங்கத்துக்கு வர வேண்டியது எப்போவுமே சுவாமியோட பிரசன்ஸில் இருக்குங்கிற பிரஜையோட. சுவாமி நம்மளை பார்த்துட்டே இருக்கார், நம்மளோட ஒரு ஒரு காரியமும் அவர் கவனிச்சுட்டு இருக்கார். அவருடைய பிரசன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற பிரஜையோட அவர் காட்டின மார்க்கத்தை இருந்துட்டு அடங்கி 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 உள்ளே போனால் ஒழிய அனுபவிக்க முடியாது. அதே நேரம் ஒரு குரு என்ன கொடுப்பாருங்கிறதையும் அவர் காட்டியிருக்கார். இந்த சுவாமியோடைய மணிமண்டப விக்கிரகம் கொடுத்த சுந்தராமையரோட ஒய்ஃப் தான் இந்த சிவகாமி அம்மா. அவளுக்கு தான் தைக்கிருத்திக பாக்கியம் கிடச்சிது. ஒரு சமயம் சுந்தராமையர் சுவாமிகிட்ட உட்காந்துட்டு இருக்கார். சுவாமி ரூமில் அவள் 2 பேர் மட்டும் இருக்கா. சாமி நம்மளை பார்த்துன்னு இருக்கா, நம்ம சாமி மட்டும் நம்மளும் மட்டும் இருக்கோம். எவ்வளோ நேரம் இந்த மாதிரி தாக்கு பிடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. கைகாலெலாம் உதறோம். அவருக்கு டைவர்ட் ஆகிடுது மைண்டு. மணி 8 மணி ஆகிடுது. காத்தால் ஏற்றி வச்ச தீபம் எரிஞ்சுன்னு இருக்கு. எண்ணெய் வேஸ்ட்டாக போகிறதுன்னு தோன்றது, எண்ணம் வேஸ்ட்டாக போகிறதுன்னு தோணலை. டக்குன்னு ஏந்திருந்தார். என்ன அப்படின்னார் சுவாமி. இல்லை தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு சுவாமி, எண்ணெய் வீணாக போகிறது, அதுக்கு உண்டானவா அதை பார்த்து நம்ம வேலை இல்லை அப்படின்ட்டேன். சரி இப்போ என்ன பண்ணுறது? எழுந்து போன்னு சொல்லலை, தனியாக உட்காந்துருக்கேன் ரூமில். அவர் எங்கேயா பார்த்துட்டு தான் பரவாயில்ல, நம்மளே வேற பார்க்குறேன். இவரும் வேறு வழி இல்லாமல் சுவாமியை பார்த்துருக்கார். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் கழித்து பல மணி நேரங்கள் ஆயிடுத்துன்னு நான் புரிஞ்சுட்டேன். வெளியில் வந்தப்புறம் சுவாமி சொன்னாரா, இதுதான் தத்துவமசி நிர்விகல்ப சமாதின்னாரா. இதை ஒரு பார்வையால் கொடுக்கக்கூடியவர் சுவாமி. ஹரிதாஸ் சுவாமிகள் சொல்கிறார், பாக்கு கடிக்கும் நேரம் பரமனை காட்டவன்ல பரமகுருவே இன்னும் தாமதமா, வெறும் சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏய்க்க வேண்டாம் ஐயனே, சந்நிதி வந்தேன் இனியும் தள்ளலாமா. ஒரு க்ஷணத்தில் அந்த அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர். அபிஷிக்தானந்த சுவாமி கேட்கறதுக்கு பதில் சொல்றார், நிலம் தயாராக இருக்கும்போது விதை விழும்னார். இப்போ எனக்கே அனுகிரகம் கிடைக்கலன்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன? நம்ம இன்னும் அதுக்கு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கு பண்பட்டு பக்குவப்படும் போது நம்ம ஒத்தரை கூட சுவாமி விட்டு வைக்க மாட்டார். சுவாமியோட சிஸ்டமே அப்படி தெரியுமா, கொத்து கொத்தாக தான் எடுப்பார். ஒருத்தரை பிடிச்சாரா அந்த என்டையர் ஃபேமிலி, அந்த கிளான் ஒரு தலைமுறையில் விட்டு போனதான் நினைக்கிறது அடுத்த தலைமுறையில் சேர்த்து வச்சு அடிச்சிடும். ஒத்தரை கூட கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிற ஒரு குடும்பமும் கைவிடப்படாது. சாமியே சொல்கிறார் அவருடைய உபதேசத்தில், இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணுமோ இல்லையா, சுவாமி ரெண்டும் கொடுக்குறேங்கிறார். 1000 ரூபா தரேங்கிறேன், 10 ரூபா தரமாட்டேனா, மோட்சமே தரேங்கிறேன், இந்த பலனாக கொடுக்க மாட்டேன். படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறார், வேலைக்கு இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறார், உனக்கு பேங்க்கில் வேலை பார்த்து வச்சுருக்கேங்கிறார் சுவாமி. அவர் எங்கேயும் அப்ளை பண்ணலை, பேங்க் வேலை தேடி வந்துருத்தோம். நிறைய பக்தாள் அனுபவம் எழுதுறா. அப்படி நேராக பார்த்தவாலும் நேராக நம்மகிட்ட சொல்கிறா. லௌகீக விஷயமோ தெய்வீக விஷயமோ ஸ்ரத்தா பக்தியோடு எது கேட்டாலும் அது கொடுப்பேன். புதுப்பாளையம் நாகராஜ மாமா எஸ்எல்சி பரீட்சை எழுதியிருந்தார். அவர் எப்படி எழுதினாருங்கிற லட்சணம் அவருக்கு தெரியுங்கிறதுனால உள்ள கொலை நடுக்கும். அந்த காலத்துலலாம் பேப்பரில் நம்பர் வரும். அவள் அப்பா சொன்னாரா, நாளைக்கு வருது பேப்பரில் ரிசல்ட்டு, பையலே உன் நம்பர் என்ன தோலை உரிச்சிருவேன்னாராம். அப்பா ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படுவார். யார்? சாமிக்கு பயப்படுவார். இவர் ஓடி இங்கே வந்துட்டார், சாமிகிட்ட தபோவத்துக்கு வந்துட்டார். வந்தால் என்ன அப்படின்னாரா,
அப்பா அடிப்பார், பயமாக இருக்குது. என்ன பரீட்சை சரியாக எழுதலை, ஃபெயில் ஆகிடுவேன்னு தோன்றது. பாஸ் பண்ணணுமா? எப்படி எழுதி முடித்த பரீட்சை நம்ம கேவலமாக எழுதியிருக்கோம், நமக்கு தான் தெரியும். பாஸ் பண்ணணுமா? ஆமாம். பக்கத்தில் செட்டியார் கடையில் போய் கல்கண்டு வாங்கிட்டு வருவோம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த குண்டு கல்கண்டு அப்போல்லாம், இந்த டைமண்ட் கல்கண்டெல்லாம் வரல, வாங்கினார். எல்லாருக்கும் கொடுக்கலான்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டார். சாமி கொடுக்கவே இல்லை. ஒரு கல்கண்டு பாக்கி இருக்கிறத சாமிக்கு அப்படின்னு கை நீட்டினாராம். ஐயோ சாமி மறந்துவிட்டேன்னு கொடுத்தேன். சாமி சிரிச்சுட்டே சொன்னாராம், முதல்ல சாமிக்கு கொடுத்துருந்தா ஃபஸ்ட் கிளாஸு, கடைசியில் கொடுத்ததுனால ஜஸ்ட்டு பாஸ்ன்னாராம். அப்படியே ஆயிடுது. ஹாஸ்யமாக தோன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பக்தர் ஸ்கூல் லீவ் வெக்கேஷனில் வந்திருக்கார். மறுநாள் போகணும் ஸ்கூலுக்கு. பாதிரியார் ஹெட்மாஸ்டர் உரிச்சிருவார் தோலை. இருப்போம் 3 நாளைக்குன்ட்டார். இல்லை சாமி லீவு இல்லை, அடிச்சிருவார். அதெல்லாம் கிடையாது, 3 நாள் லீவுங்கிற. இல்லை எங்கள் ஸ்கூலில் லீவ் இல்லை. இல்லை லீவு, தமிழ்நாடு பூரா லீவுங்கிற. இவர் அப்பாட்ட சொல்கிற, சாமி உத்தரவு கொடுக்கலான்னு போகப்படாதரா, ஏதோ காரணம் இருக்கும். என்னப்பா அடி நான் வாங்க போகிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு அழுதுட்டு கடைசியில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கிட்டே படுத்துட்டேன்னு இருந்த பக்தர். மறுநாள் காலங்காத்தால பேப்பரில் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் காலமாயிட்டார்னு வருது. சாமிகிட்ட சொன்னால் அதை கொண்டு அவன்கிட்ட காட்டு. அவ்வளவையும் நிர்வகிக்கக்கூடிய சர்வாந்தர்யாமியா சர்வஜ்ஞ மூர்த்தியா இருந்துண்டு எப்படி இருந்திருக்கார். ஞாலத்தில் குழந்தைக்கும் குழந்தையாகி ஞானம் உடையோர்க்கு அறிவின் மன்னராகி சீலத்தில் பெரியோர் எல்லாம் வணங்கியேத்த திருவடியால் சிரமணிந்த செம்மலாகி கோலத்தில் துறவரசாய் நின்றார் எங்கள் குரு ஞானானந்தன் என்னும் தேசிகேசன். ஒரு பக்தர் கேட்டார், இவர் என்ன பூஜை பண்ணார்? சாலிகிராம் பூஜா, சந்திரமௌலீஸ்வரர் பூஜா, என்ன பூஜை பண்ணார்னு கேட்டார். சாமி பூஜை பண்ணி யாரும் பார்த்ததே இல்லை. பாத பூஜை நடக்கும்போது அவரை உட்காந்து வச்சு பாத பூஜை பண்ணுவா. பாத பூஜை முடிஞ்சவொடனே அவரே ஏந்து வந்து 2 புஷ்பத்தை எடுத்து பாதுகால போடுவாராம். அது என்ன பூஜையோ அவருக்கு தான் தெரியும். இந்த பாட்டில் கீவாஜா எழுதுறார், நம்மெல்லாம் பண்ணுற பூஜைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம். 5 பொறியடக்கி மனமடக்கி மோன ஆலயத்தின் நிராசை என்னும் தூபம் காட்டி 5 இந்திரியங்களும் உள்ளடங்கி இருக்கிற நிலையில தான் பூஜை, ஆத்ம பூஜை. ஒரு பாட்டி வந்தாலாம், சாமி என்ன பாட்டி ரொம்ப மடியோ அப்படின்னாரா. ஆமாம் தெரியறதே, தோச்சு இந்த வஸ்திரமெல்லாம் பழுப்பு ஏறி கிடக்க. பிள்ளையார் சொல்றார், மனசு உள்ள மடிக்கிறது மடி அப்படிம்பாரு. 5 பொறியடக்கி மனமடக்கி நீ உட்காந்துருக்க மைண்டு சஞ்சாரம் பண்றது அது பூஜை ஆகாது. நீ ஸ்ரத்தா பக்தியோட பகவானை நினைச்சு, விவேகானந்த சுவாமி பூஜை பண்றதை பத்தி சரித்திரத்தில் போட்டிருக்கான். எல்லா பூஜா சாமான்களும் ரெடியாக எடுத்து வச்சிருப்பாளாம். இன்னைக்கு அவரே வந்து பூஜை பண்ண போறார். எல்லாரும் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பா. அந்த ஆசனத்தில் போய் உட்காந்து ஆசமனம் பண்ணிட்டு கண்ணை மூடி போறான். மணிக்கணக்காயிடும். குருமராஜ் அப்படியே உள்ளையும் எங்கேயும் தியானம் பண்ணி ராமகிருஷ்ணரில் அப்படியே மக்னமான நிலைமையில கண்ணை திறந்து புஷ்பத்தை எடுத்து அப்படி சந்தனத்தில் துவச்சு அப்படி போட்டுவிட்டு ஒரு நமஸ்காரம் மட்டும் எழுந்து போயிட்டு வரான். அவ்வளோதான் பூஜை ஓவர். தன்னை மறந்து அதில் லயிச்சு போய் தானே இல்லாத நிலையில் பூஜை பண்ணணும். மகாபரிவா 13 வயசில் பட்டத்துக்கு வந்தபோது அவற்றை மடத்து வாத்தியார்கள் சொன்னா, பூஜை பண்ணும்போது அத்வைத பாவனையில் இருக்கணும் மடத்து சம்பிரதாயம்னாலாம். பூஜை பண்ணும்போது மட்டும்தானா அப்படின்னாரா அவர். 5 பொறியடக்கி மனமடக்கி மோன ஆலயத்தின் நிராசை என்னும் தூபம் காட்டி, எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலையில, மோன நிலையில, ஆசை இல்லாத, பிரார்த்தனையே இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற பிரார்த்தனை இல்லை. அப்போ ஒரு சாந்தம் ஏற்படும் தெரியுமா. விஞ்சும் உபசாந்தம் என்னும் விளக்கேற்றி, அதுதான் தீபம். என்ன அப்போ ஒரு ஆனந்தம், பிரம்மானந்தம் ஏற்படும். நீ சாமிகிட்டேருந்து வேறுபடாத நிலையில, அவரோட கலந்த நிலையில இருப்ப. அந்த ஆனந்தம் தான் விருமான ஆனந்தம் நிவேதனம் செய்து. அப்புறம் கற்பூர ஆர்த்தி காட்டுறோமோ இல்லையோ, காட்டி இப்படி காட்டுறோமோ இல்லையோ,
சாமி என்ன பண்றார்? ஆத்மானந்த நிலையில தழைச்சு எல்லாரையும் பார்த்து இப்படிங்கிற துஞ்சி வரும் அடியார்க்கு உறுதி காட்டும் உயர் பூஜை செய்கின்றார் கோவலூரில் கிஞ்சுகம் சேர்த்த போவனத்தில் வாழும் மூர்த்தி கிளர் ஞானானந்தனுமாசானம்மா. கிவாஜா எழுதின பாட்டு இது. இதுதான் சுவாமி சதா பண்ணிட்டு இருக்கிற ஆத்ம பூஜை. அத்தனை பேருக்குள்ளேயும் பகவானை பார்த்து பிரம்மானந்த நிலையில இருந்து அந்த நிலையை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து தபோவன தினசரி வழிபாடுக்கு மேல ஒரு உபனிஷத் பாராயணம் என்னை பொறுத்தவரையில் கிடையாது. எங்க நித்தியபடி தபோவன் தினசரி வழிபாடு ஹரிகுணமால பாடுறாளோ, எங்க பாதுகா பூஜை நடக்கிறதோ, அவ பண்ண வேண்டிய சாதனமே இல்லை. குரு பரதே சாதனனாகி குரு பரதே சாதனனாகி குரு பரதே சாதனனாகி குரு பரதே சாதனனாகி குரு தியாயி குரு தியாயி குரு தியாயி குரு தியாயி. இந்த குரு வழிபாடு தான் சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்தார். அதுல குரு கீதைன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்காந்தத்துல உமாமகேஸ்வர சம்வாதமாக குரு மகிமை என்னன்னு அம்பாள் கேட்கிறாளாம். எப்படி இருக்கு? அவளே குருமண்டல ரூபிணி, நமக்கு அதானே கேட்கிறா அவ. சிவபெருமான் சொல்றாராம் குரு மகிமைய. அப்படி வரக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லேருந்து செலக்ட் பண்ணி சுவாமி தபோவனத்தை நித்தியபடி குருஸ்துதியில வச்சிருக்கார். சிவபெருமான் சொல்லி அம்பாள் கேட்டான்னா அந்த ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்கும்? அந்த ஸ்லோகம் ரொம்ப எளிமையா இருக்கும், அவ்வளவு அழகா, அவ்வளவு அர்த்தத்தோட. குருநாதனுக்கு மேல உனக்கு ஆத்ம பந்து கிடையாது. எப்பேற்பட்ட ஆசாபாசங்கள்ல சிக்கி நரகத்திர விழறதா இருந்தாலும் உன்னை கைவிடாமல் காப்பாத்துறது குருநாதனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு எல்லாம் அதுல குரு மகிமையே அதுல வரும். இதெல்லாம் தொகுக்கிறதுக்கு சிவராமகிருஷ்ணர்கிட்ட வேலை கொடுத்திருந்தார் சுவாமி. அவர் நினைச்சிட்டாரா இதுக்கு தபோவனம்னு இந்த ஆசிரமத்துக்கு பேர் வச்சிருக்கார். இங்க ஒருத்தர் தபஸ் பண்ணி நம்ம பார்க்கவே இல்லை. கண்ணை மூடின்னு அப்படி நிஷ்டையில் இருக்கிறது தபஸ் நம்ம நினைக்கிறோம். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், கண்ணை மூடின்னு இருக்கான், உள்ள சண்டை நடக்கிறதே. அந்த நமக்கு தெரியாது அந்த தியானமெல்லாம். யாரும் தபஸ் பண்ணலை, வனமாவும் இல்லை. ஒரு காலத்தில் வனமா இருந்ததை சீர்திருத்தி சோலையை ஆக்கி விட்டார். இப்போ எதுக்கு ஞானார்ந்த ஆசிரமம்னு வச்சிருக்கலாம், தபோவனம்னு ஏன் பேர் வச்சாருன்னா அவருக்கு டவுட் இருந்திருக்கு. அவரை கூப்பிட்டு இந்த குருகீத ஸ்லோகங்களை தொகுக்க சொன்னார் சுவாமி. அதில் ஒரு ஸ்லோகம் வருது, நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபா நகுரோர் அதிகம் ஞானம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குருநாதனுக்கு மேலான தத்துவம் இல்லை, குருநாதனுக்கு மேலான தபஸ் இல்லை, குருநாதனுக்கு மேலான ஞானம் இல்லை. அந்த குருநாதனுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டா அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுங்கிறது ஒன்று தான் தபஸ். அதுதான் குரு சேவாச்சா சங்கல்பங்கிறார் அந்த பாட்டில். குரு சேவை பண்ணினா தபஸ்ன்னு சொல்லலை, பண்ணணும்னு நினைக்கிறேன். குழந்தை ஆசைப்படுறான், மெட்ராஸில் ஒரு பூமி கிடச்சி ஞானானந்த சுவாமிக்கு ஒரு சன்னிதானம் இங்கே ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறான். அது ஒரு தபஸ், சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறதுக்கு கைங்கரியம் பண்ணுறாளோ அது தபஸ். லோன் போட்டு வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கோவிந்தபுரத்தில் ஒரு பக்தர், அவரை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். பில்டருக்கு பணம் கொடுக்க முடியாமல் நான் தவிச்ச ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு அந்நிய மாநிலத்தில் இருக்கிற ஒரு பக்தர், கேரளாவில் இருக்கிற ஒரு பக்தர் ரொம்ப வருஷமாக என் கதை கேட்குறாரா. நான் இன்னி வரல அவரை பார்த்ததே இல்லை, கருப்பா சகப்பான்னு கூட தெரியாது, ஃபோனில் தான் பேசியிருக்கேன். அவர் வாடகை வீட்டில் இருக்கிறவர் தன்னுடைய வீடை விற்று ஒரு பெரிய தொகையை கொடுத்தார். நினச்சி கூட பார்க்கல. அதுவும் கொடுக்க போகிறேங்கிறது எப்போ சொன்னார்? பில்டருக்கு கொடுக்க முடியாமல் இருக்க சுவாமின்னு தபோவனத்தில் அழுதுன்னு இருக்கும்போது ஃபோன் வருது. அப்புறம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சந்தோஷப்பட்ட போது அவர் சொல்கிறார், இல்லைன்னா இந்த உபன்யாசங்களை கேட்கறதுனால எங்களுக்கு கிடைச்ச ஆனந்தத்துக்கு அந்த கடனை நாங்கள் அடைக்க முடியாதுன்னுட்டார். பெரிய புராணம் சொன்னதுக்கு நான் இன்னும் கொடுக்கல அப்படின்னாரு. அப்படி பக்தாள் மகாபரிவா சொல்வா,
கோடீஸ்வரன் வந்து உடம்பால் உழைக்கணும், ஏழை ஒத்த ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் எல்லாரும் நினச்சி என்னால் முடிஞ்சது நான் கைங்கரியம் பண்ணுறேன். மெட்ராஸில் சுவாமிக்கு ஒரு சன்னதி வரணும். நாங்கள்லாம் அதுக்கு ஆசைப்பட்டோம் ஒரு காலத்தில். உள்ளகரத்துலலாம் அதுக்கெல்லாம் பாடுபட்டெல்லாம் பண்ணோம். சுவாமி எங்கள் ஆசைக்காக ஒரு சினிமா செட்டு மாதிரி எங்கள் போட்டு கலைச்சி விட்டார். அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார் கோவிந்தபுரத்தில் தான் அது வரணும்னு. அது அவரோட இஷ்டம். அதனால் அங்கே இப்போ கோவிந்தபுரத்தில் உட்காந்துன்னு இருக்கார். அப்போ சென்னை பக்தாளுக்கு எத்தனை பேர் வந்தாலும் காண்றாப்பில் பெரிய ஹாலோட, நித்திய பாதுகா பூஜையோட, தபோன ஸ்தோத்திர வழிபாடுகளோட, ஞானானந்த சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய நாம சங்கீர்த்தனத்தோட. ரொம்ப முக்கியம் அது. சுவாமி மனசு உருகி பாடுற பஜனை மட்டும்தான். ஆர்ப்பாட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆமாம், ஒரு பக்தர் கோஷ்டியோடு வந்திருக்கார். நான் சொல்லிட்டே இருப்பேன், 5-10 நிமிஷத்தில் முடிச்சு விட்றேன், எனக்கு மணி பார்த்து பண்ண சொல்ல தெரியாது. கோஷ்டி இன்றைக்கி இந்த பாட்டு பாட, நான் அந்த பாட்டு பாடுறேன், நீ நாமாளி நீ பாடு, மாமா அந்த நாமாளி நான் பாடுறேன், மாமா இவன் விறுவிறு நீ வாசிக்கணும், எல்லாம் பிளான் பண்ணிட்டு போயிட்டான். சிவராத்திரி விடிய பஜனை. அங்கே போய் எல்லாம் ரூமில் போய் முஞ்சி கால் பண்ணிட்டு நெத்திக்கெல்லாம் அட்டுண்டு பளிச்சுன்னு சுவாமி சொல்கிறார், சிவராத்திரி சிவபெருமான் யோகமூர்த்தி, எல்லோரும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு இறந்து போயிட்டான். அது 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. மெதுவாக வாத்தியம் வாசிக்கிறவள மாமா வந்துடுறேன் மாமா அப்படின்னு 2 பேரை எழுந்து போனால் அந்த மெயின் பாகவதர் மட்டும் இருக்கார். யாருமே இல்லை, எல்லாரும் போயிடுச்சு. எவ்வளோ நேரம் வரணும் உட்காந்துருக்க முடியும்? சரி நம்மளை இருப்போம்னு சொல்லிட்டாரு, நம்ம எப்படி எழுந்து போகிறது அப்படின்னு உட்காண்டே இருக்க. எல்லாரும் போயாச்சான்னு என்ஷூர் பண்ணிட்டார். நம்ம பாடணும்னு நினச்சின்னு இருக்கோம் இல்லையா, சரக்கெல்லாம் இப்போ அவுத்து விடுவோம். இப்போ சுவாமி அவர் மட்டும்தான் ஏகாந்த சிவபஜனை. இதை விட சிவராத்திரி பஜனை உண்டா இல்லையா? ஏன்னா நீ பாடுற பாட்டுக்கு எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடினான் ஆசை கொண்டன், நீ பாடுறதுக்கு நானே உட்காந்து கேட்குறேன்பா. இந்த கூட்டத்துக்கு சால்ராக்கு சத்தத்துக்கு ஏன் பாடுற, நீ எனக்கு பாடு. அவ்வளோ பாக்கியத்தை கொடுத்தாரு அவருக்கு. எம்எல்வி வந்து பாடும் பொழுது நிறைய பாட்டுகள் பாடினா, சங்கீதம் மழை பொழிஞ்சா ரியாக்ஷனே இல்லை. சாதாரணமாக நல்லா பாடுறவா என்ன பண்ண, சபாஷ் பலே பக்கத்தில் பாட சொல்லுவா, கானடாவை கொண்டுவிட்டா இன்னைக்கு தெரியுமோ அப்படின்பா. அது மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு குஷி அவளுக்கு. ரியாக்ஷனே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கு. ஒரு சரி சுவாமிக்கு பிடிச்ச ராகங்கள் பாட்டுகள் இருந்தால் அது பாடினா ஒருவேளை சந்தோஷப்படுவார் கிட்ட. சுவாமிகிட்ட வந்து சுவாமிக்கு என்ன ராகம் பிடிக்குமோ அது சொன்னால் பாட தயார்னாலாம். சத்குரு ஞானானந்தால ராமானுஜாச்சாரி எழுதுறார், எந்த ஆர்ட்டில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் வந்தாலும் அவளுக்கு தெரியாத ஒரு பாயிண்ட் சுவாமி எடுத்து கொடுப்பாருங்கிற. சாமிக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சாமி சொல்கிறார், சாமிக்கு சங்கீதம் தெரியாது. இங்கே இருக்கிறவாளும் அப்படியே அவன் நினச்சிட்டு இருப்பான், சங்கீதம் தெரியாது சாமிகிட்டே எவ்வளோ நேரம் பாடி வேஸ்ட் பண்ணிட்டோன்னு. சாமி சொல்கிறார், பக்தியோடு பாடினா கேட்க தயார்னார். அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அப்போ அது வரல, அது வரலை. அதுக்கப்புறம் நிச்சயம் வந்திருக்கும், பாடியிருப்பா, அனுக்கிரகம் ஆகியிருக்கும், அது வேறு விஷயம். அந்த உள்ளம் உருகி பண்ணக்கூடிய பஜனை தான் ஞானானந்த சுவாமியோட பஜனைங்கிறது. வேக வேகமாக பாடி அந்த வாத்தியத்தோட பீட்டுக்கு நாமாவளியை செதைச்சு ஞானந்தங்க 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 அது என்ன சொல்கிறான்னே புரியாது. ராமாஜி சொல்லுவார், பதச்சேதம் பண்ணக்கூடாதும்பார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வாத்தியம் ஸ்பீடாக போகிறதா நாமாவளி திருப்பி இழுக்கணும்பார். நமக்கெல்லாம் தெரியும். ரசித்து பாடு, உருகி பாடு, பகவத் அர்ப்பணமாக பாடு, அந்த பஜனையை சுவாமி ஏற்றுப்பார். உள்ள முருகி பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனம், எதையும் எதிர்பாராத பண்ணக்கூடிய கைங்கரியம். அப்படிதான் தாசகிரி சுவாமிகள்னு பூர்வாசிரமத்தை ராமச்சந்திரன் பிள்ளை ராவும் பகலும் கைங்கரியமே பிரதானம். அவருக்கு சன்னியாசம் கொடுத்துட்டார் சுவாமி தாசகிரின்னு. மற்ற முகுந்தாந்த சரஸ்வதி சுவாமிகள் சிவானந்த சுவாமிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அவர் சொல்லி சுவாமிகிட்ட வந்தவர். திருவேணிகிரி சுவாமிகள் வந்து ரமண பகவான்கிட்டேருந்து சுவாமிகிட்ட வந்தவர். சுவாமிகிட்டையும் சன்னியாசம் வாங்கிட்டவான்னு ஒரு 10 சிஷ்யாள் இருக்கா. அவளால் வேதாந்த புஸ்தகம் படிக்கிறது, அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாள். இவர் எப்போ பார்த்தாலும் சாமி கொத்தை தூக்கிட்டு இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார், அவளுக்கு வேணுங்கிறத பண்ணுவார். தபோனத்தோட ஆரம்ப காலத்தில் சேவை பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. எதுக்கட்டாலும் திருக்கோவிலூருக்கு ஓடணும், ஒரு பெட்ரோல் பாக்ஸ் லைட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே ஓடணும், வாகன வசதி கிடையாது. அந்த காலத்தில் அப்படி வேலை செஞ்சார். திடீர்னு ஒரு நாள் சுவாமி அவரை கூப்பிட்டு சாவி கொத்து அப்படின்னார்.
கொடுத்துட்டேன், ஏற்காட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. ஏற்காட்டில் ஞானானந்த பிரணவத்துக்கு அமிச்சார். முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் எழுதுறார், அத்தனை வேதாந்த புஸ்தகம் படித்து எங்களுக்கு கிடைக்காத நிர்விகல்ப சமாதி இந்த ஆளுக்கு உடனே கிடைச்சுடுது. இதுதான் குரு சேவாச்சா சங்கல்பம். அந்த கதவை அவர் தான் திறக்க முடியும், நம்ம புஸ்தகம் படிச்செல்லாம் திறந்துக்க முடியாது. நான் கதையிலே சொல்லுவேன், நீங்கள் கேட்டிருப்பேன். சின்மயானந்த சுவாமிகிட்ட ஒருத்தி கேட்டா, why we need a guru Swamiji, there are a lot of books we can read and get the realization அப்படின்னா. yes, good question, you should ask to your book, not to me. புஸ்தகம் படித்தா ஞானம் கிடைக்குமான்னு டவுட் இருந்தாலும் என்ன கேட்குற புஸ்தகத்தையே பதில் சொல்கிறதா பார்ப்போங்க. அது அதனால் குருநாதர் மட்டும்தான் அந்த ஞானத்தை, அந்த ஆனந்தத்தை, நிம்மதியை கொடுக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். துக்கம் ஏற்பட்டாலும் துக்கத்தை தாண்டி போகிறதுக்கான வழியை காட்ட முடியும். குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் உண்டு. சாமி ஜிகினா வேலையெல்லாம் சொல்லலை, இங்கே வாங்க உங்களுக்காக கட்டமே இருக்காது அப்படின்லாம் சொல்லலை. ரொம்ப உடம்பு முடியாமல் வந்த சில பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கா, சில பேருக்கு பிரசாதம் கொடுத்துருக்கார். வெறும் பார்த்து சரியாயிடும்னா சரியாயிடும் அப்படின்லாம் இருக்குது. சில பேர்கிட்ட சொல்லுவார், ஆமாம் அனுபவித்து கழிச்சுடுவோமே, இன்னொரு தடவை வர வேண்டாமே, இதுக்குன்னு ஒரு ஜென்மம் எடுப்பாளா, கழிச்சுடுவோமே, சுவாமி கூட இருக்குது அப்படின்னு. அவளுக்கு அந்த சிரமம் தெரியாது. நிறைய பக்தாள் சொல்கிறா, படுத்த படுக்கையாக இருப்பா, பெட்ஸோர் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும், தொடச்சி விடுற நமக்கு வலிக்கும், அவளுக்கு வலியே இருக்காது. சுவாமியை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்கிறா. சுவாமியோட பக்தாளை பற்றியெல்லாம் அவளோட கடைசி காலத்தில் கைங்கரியம் பண்ணுவா சொல்கிறா. அதில் துன்பங்கள் வந்தால் கூட துன்பத்தை தாண்டுற வல்லமையை கொடுப்பார் இல்லையா. அவரோட உபதேசங்களோ, அவருடைய பாடல்களோ, அவருடைய சுரூபமோ, அவரோட நாமாவோ நமக்கு வேணுங்கிற சகல விதமான சௌக்கியங்களும் கொடுக்கும். அதனால் ஒரு நாளும் சுவாமிக்கு ஜெயந்தி, ஒரு நாளும் சுவாமிக்கு ஆராதனை. நித்தியபடி சுவாமி குருவை கொண்டாடிகிட்டே இருக்கணும். நான் சுவாமியோடைய திருவுருவமெல்லாம் கொடுப்பேன், முடிஞ்ச உடனே இப்போ கொடுப்பேன் எல்லாருக்கும். இப்போ எல்லாத்தையும் சொல்லுவேன், யாருக்கு வேணுமோ அவள் வாங்கிக்கோங்க, விலைக்கு கிடையாது இல்லையா. வாங்கிட்டு வாசலில் தூக்கி போட்டுறக்கூடாது, மகா பாவம். நீங்கள் எந்த குருவை வழிபடுறாலோ அந்த குருவுக்குள்ளேயே எல்லா சுவாமியும் பாருங்கள். சுவாமி காட்டின வழி அதுதான். யாரையும் அவர் கன்வெர்ட்டே பண்ணலை, டைவர்ட்டே பண்ணலை. குரு தத்துவத்தை புரிஞ்சுட்டானா நமக்கு குழப்பமே வராது. அரவிந்த் அன்னைய எத்தனையோ பக்தியால் சுவாமிகிட்ட அனுப்பிச்சிருக்கான். பெரிய பெரிய மகான்களா திருச்சி சுவாமிகள் டைரக்டாக சுவாமியை பற்றி சொல்லி நானே கேட்டிருக்கேன். அவர் சுவாமி கணம் சொல்லி அவர் கேட்டிருக்காராம். என்கிட்ட சொன்னார், கணம் சொல்லி நீ கேட்டிருக்கியோ? நான் எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை சுவாமின்னு. கனபாடிகள் பிள்ளையோ இல்லையோ அப்படி கணம் சொல்லுவார்னு சொன்னார். சரித்திரம் அப்படி தானே. வெங்கோப கனபாடி சக்குபாய் அவளுக்கு தான் குழந்தையாக பிறந்தார்னு இந்த அம்மாவுக்கு தியானத்தில் காட்சி கிடச்சிது. சுவாமி எதிர்க்கையே மங்களாபுரியின் செல்வனடி மங்கை சக்குவின் அன்பான மைந்தனடின்னு பாட்டெல்லாம், கும்மி பாட்டெல்லாம் எழுதி பாடியிருக்கார். சுவாமி ஆமோதிச்சிருக்கார். மங்களாபுரி சம்பூதம் மானவாதீத மங்களம் வேங்கோப சக்கு ஜாஜ்வல்யம் ஜோதிம் வந்திய ஜெகத்குருன்னு சுவாமி அதை ஆமோதிச்சிருக்கார். கிருஷ்ணனுக்கு வசுதேவரும் தேவிக்கும் அம்மாவா? ஆமா. வசுதேவரும் தேவிக்கும் பகவானுக்கு குழந்தைகளா? ஆமா இல்லையா. பரபிரம்மமான பகவானோட குழந்தைகள் தான் நம்ம எல்லாருமே. இந்த அவதாரத்தை ஒரு ரோல் அம்மா அப்பான்னு. அதனால் நம்ம ரசிக்கிறதுக்காக அந்த சரித்திரத்தை நாம் ஏற்றுப்போம். மங்களாபுரியில் அவதாரம் பண்ணார். குக்கே சுப்பிரமணியாவில் பிரார்த்தனை பண்ணி அவருக்கு காட்டு வழியில் இந்த குழந்தை சுப்பிரமணியங்கிற குழந்தை கிடச்சிது. முருகனை பார்த்துட்டு வந்தனால் அந்த நாமமே சூட்டினார். சின்ன வயசில் பாடசாலையில் விட்டபோது பிரணவத்தில் லயமான மனோநிலையில் இருந்த குழந்தை வேதம் சரியாக படிக்கலேன்னு வாத்தியார் கூட்டு கண்டிச்சா எடுத்த பாடத்தெல்லாம் ஒப்பிக்கிறது. அதுக்கப்புறம் குருவை நாடி அந்த தாபம் ஏற்பட்டு கிளம்பி ஓடி ஒரு ஜோதி வழிகாட்ட பண்டரிபுரம் போய் எங்கள் சிவரத்னகிரி சுவாமிகளை பார்த்ததுன்னா அவரோட சரித்திரமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் பகவானோட லீலை, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி ஒரு லீலை. பரமேஸ்வரன் எடுத்துட்டா சிவபெருமானுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, அவருக்கு பிறப்பிறப்பு இல்லை. ஆதிசங்கரர்னு அவரையே எடுத்துட்டோம்னா அவருக்கு அம்மா அப்பா உண்டு. சிவகுரு ஆரிய அம்பாள் காலடின்னு உண்டோ இல்லையோ. அப்படி நமக்கு வழிபடுறதுக்காக சுவாமி ஒரு ஜெயந்தியை, ஒரு உற்சவத்தை, ஒரு அம்மா அப்பா அப்படி உண்டாக்கி கொடுத்துருக்கார். இந்த சரித்திரத்தை எல்லாமே சுவாமியோட கருணையாலேயே ஒரு சித்திரப்படமாக வரைஞ்சி எக்ஸிபிஷன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் கோவிந்தபுரத்தில். அது ஒரு 5-6 சித்திரங்கள் வந்துடுத்தோம். சாமி யாருன்னே தெரியாத யாரோ ஒரு ஹிந்திக்காரிய ஒரு அம்மா அவள் எழுதுறா. அது படித்து அதை சித்திரத்தை பார்த்தேன்னா
அவளே பக்கத்தில் இருந்து எழுதின மாதிரி இருக்கும். அப்படி அதுவும் அனுகிரகம் தெரியாத நமக்கு. சின்ன வயசில் சுவாமி எப்படி இருந்திருப்பாரோ அந்த மாதிரி ஃபேஸ் கட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு அனுபவத்தை சுவாமி கொடுக்குறார். அப்படி எல்லை இல்லாத கருணை உள்ள பகவான், ஆழங்காண முடியாத ஞானானந்த சாகரம், கேட்குறவாளுக்கு கேட்குற அனுகிரகமெல்லாம் பண்ணுற தெய்வம், கணேசாதி சமஸ்த ரூபங்களாக இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மம், எல்லா மகான்களாகவும் எல்லா சம்பிரதாயத்தையும் தனக்குள்ளே அடைக்கின்றிருக்கிற ஒரு ஜோதி ஸ்வரூபத்தை அவரோட ஜெயந்தி உற்சவத்தில் கலந்துண்டு நமஸ்காரம் பண்ணி புஷ்பாஞ்சலி பண்ணுற ஒரு பாக்கியத்தை குழந்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால் சுவாமியுடைய கருணைக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு சத் சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். கோவிந்தபுரத்துக்கு இதுவரையில் வராதவ அவசியம் வந்து ஜெகத்குரு போதேந்திராலயம் நம்ம சுவாமியும் தரிசனம் பண்ணிக்கோங்க. நிறைய சன்னதிகள் இருக்குது, அங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். தப்போவனம் போயிட்டு வாங்கோ, சேலம் போனால் ஆட்டையாம்பட்டி போயிட்டு வாங்கோ, மலை மேலே ஏற்காடு பிரணவ நிலையம் இருக்குது, போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அப்படி சுவாமிக்கு நிறைய சன்னிதானங்கள் இருக்குது. நம்ம வீடும் ஒரு தபோவனம் ஆகணும், ஒத்தொத்தர் வீடும் ஒரு தபோவனம் ஆகணும், ஒத்தொத்தர் இல்லமும் தபோவனமாகணும், உள்ளமும் தபோவனமாகணும். ஞானானந்த சம்பிரதாயங்கிறது இப்படி ஹிந்து மதம்ங்கிறது ஒரு மதம் இல்லைன்னு சொல்கிறானோ இல்லையோ, வாஸ்தவம் தானே. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ரிலிஜன்ஸ். அப்படி ஞானானந்த சம்பிரதாயம் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் சம்பிரதாயம். நமக்கு எதுவுமே பேதம் இல்லை, யாரையுமே மறுக்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி சனாதனமான தர்மம் மாதிரி சனாதனமான ஒரு குருநாதன் நம்ம சுவாமி. சொல்ல சொல்ல சொல்லிகிட்டே போகலாம், மற்ற லீலைகள் இருக்குது. ஓரளவுக்கு சொன்னது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள்லாம் கேட்டுருக்கலாம், கேட்காதவ கேட்டுக்கோங்க. இந்த வருஷம் ஜூன் மாதம் 17லேருந்து 21 5 நாளைக்கு நாரதகான சபா ஞானானந்த ஹாலில் ஞானமணி மாலைக்கு பிரவச்சனம். அந்த பாட்டுகளை பாடி அதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். அதுக்கு ஞானானந்த உபனிஷதம்னு பேர். ஏன்னா உபனிஷத்தில் இருக்கிறது தான் ஹரிதாஸ் சுவாமியோட வாக்கு வழியாக வெளியில் வந்திருக்கு அந்த பாட்டுகளாக. அவ்வளோ உயர்ந்த தத்துவங்கள். அதான் உனதொருள் பார்வையின் அருள் பெரும் ஊமையும் உபநிடதம் பொழிவானேன்னு சரஸ்வதி மேலே பாட்டு. குருநாதர் கருணை இருந்தால் முட்டாள் கூட பாடுவான், பேசுவான், அப்படி எல்லாமே நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் அவர் வழிபடுற பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததுக்கு இந்த குழந்தைக்கு நாம் நன்றி சொல்லிப்போம். அவனோட மனோர்த்தம் நிறைவேறணும், நம்ம எல்லாரும் அதுக்கு முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும்னு கேட்டுண்டு இந்த சத்சங்கத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்ய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி போற்றி சகல பரிபூரணமா ஸ்வரூபம் போற்றி போற்றி நித்ய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி போற்றி நிரஞ்சன நிர்குணமான ஸ்வரூபம் போற்றி போற்றி விதலேசமில்லா ஸ்வரூபம் போற்றி போற்றி ஏகசிராகார்ய பர ஸ்வரூபம் போற்றி போற்றி அத்வைதமான பர ஸ்வரூபம் போற்றி போற்றி அதாம் பர ஸ்வரூபம் போற்றி போற்றி சத்ய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி போற்றி எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரோ பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்ரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஓம் ஞானானந்தம் 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 ஞானானந்தம். ஜெய சர்வஜ்ஞமூர்த்திக்கு ஜெய். ஒரு விஷயம் விட்டு போயிடுத்தது, ஞாபகம் வந்து சொல்லிடுறேன். மணி ஐயப்பான்னு ஒரு பக்தர் இருந்தார். ரொம்ப வருஷம் சபரிமலைக்கு போய் அவருக்கு ஐயப்ப சுவாமிகிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு. அவாத்து மாமி சொல்வா, ரயில்வேல வேலை பார்த்துருந்தார்.
சம்பளம் வந்தால் சாமான்கள் வாங்கி போட்டு தபோவனத்துக்கு போடு, எப்போ பார்த்தாலும் சாமி கூடவே இருப்பாருன்னு சொல்லுவாள். அப்படி சுவாமியே கத்தின்னு இருந்ததுனால சாமி அவருக்கு என்ன அனுகிரகம் பண்ணினார் தெரியுமா? பானமலாவும் மாமரத்தடி கீழே ஐயப்பனாகவே பிரத்யட்ச தரிசனம் கொடுத்தார். அவருடைய சகோதரர் தான் இன்னைக்கு நம்ம ராமமூர்த்தி பாகவதர். ஆமாம், அவருடைய அண்ணா பொண்ணு, நான் சொன்னேன் மணி ஐயப்பான், அவள் பொண்ணு தான் எங்கள் மன்னி, அவாத்து மாப்பிள்ளை தான் இவர் எங்கள் அண்ணா. அந்த அவரோட பேரன் தான் இவர், ராமமூர்த்தி பாகவதர் பேரன் தான் கார்த்திக் ஞானேஸ்வர். அந்த ஒரு பக்தரோட சின்சியாரிட்டிக்கு அந்த மொத்த குடும்பத்துக்கு சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நாம் இன்றைக்கி நேராக பார்க்குறோம். குருநாதனே கதின்னு இருந்தவா ஒருத்தருக்கும் ஒரு நாளும் குறைவே வராது. இங்கே வேணுங்கிற சௌக்கியத்தெல்லாம் கொடுத்து பகவத் தரிசனம் கொடுத்து மோட்ச பரியந்த சுவாமி காப்பாற்றுவாருங்கிறது இவா குடும்பமே நமக்கு உதாரணம். जय सद्गुरुनाथ महाराज की जय